தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில பட்ஜெட் 2024 எப்படி இருக்க போகிறது, மக்களுடைய தேவை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, என்னெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறதோடு தான் பயணிக்க இருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 6வது முறையாக நாடாளுமன்றத்தில் நிதி பட்ஜெட்டை சமர்ப்பிக்க இருக்கிறாங்க. இடைக்கால பட்ஜெட்டாக சமர்ப்பிக்கப்படக்கூடிய இந்த பட்ஜெட்ல தேர்தலை நோக்கி ஏதாவது சிறப்பம்சங்கள் இருக்கிறதா, இன்னும் நிதி சார்ந்த என்னென்ன புதிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற நிறைய தகவல்களும் எதிர்பார்ப்பும் மக்களிடமும் இருக்கிறது. இது சார்ந்த பயணிக்க இருக்கிறோம். நம்மோடு இன்று 5 கருத்துரையாளர்கள் இது சார்ந்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். ஆடிட்டர் அபிஷேக் முரளி, மலேசியாவிலிருந்து திரு சம்பத், ஆடிட்டர் சுப்பிரமணியம், பேராசிரியர் கணேஷ்குமார், இன்னும் சற்று நேரத்தில் தொழில் முனைவோர் சங்கத்திலிருந்து ரகுநாதன் நே இருக்கிறாங்க. ஐவருக்கும் அனுமார்ந்த வணக்கங்கள். நான் முதலாவதா திரு சுப்பிரமணியத்திலிருந்து விவாதத்தை துவங்குறேன். நிறைய பட்ஜெட்ல நிறைய விவாதங்கள்ல நம்ம கூட இருந்திருக்கிறோம். நிதியமைச்சருடைய இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது? இந்த என்டிஏ அரசினுடைய இந்த இரண்டாவது முறை இருக்கிறாங்க, அதோட ஃபைனல் கடைசி பட்ஜெட் எப்படி இருக்க போகுது? அது தலைப்பு பார்த்தீங்கன்னாலே மத்திய பட்ஜெட் 2024 தேவையும் எதிர்பார்ப்பும். தேவைன்றது வந்து அரசாங்கத்திலேருந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த அரசாங்கம் இப்போ ஏற்கனவே தயாரித்த நிதிநிலை அறிக்கை 23-24 முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மே மாதம் எலெக்ஷன் வரப்போகிறது, அவங்க பதவி ஏற்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து பார்லிமெண்ட்டில் மினிஸ்ட்ரியில் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு புதுசாக பட்ஜெட் தயாரிப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் வரும். ஸோ அந்த ஏப்ரல்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் அந்த 4-5 மாதங்களுக்கு வந்து உங்களுக்கு பட்ஜெட் வேணும் இல்லையா? கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கணும், மானியங்கள், விவசாய மானியங்கள் போயின்ட்டுருக்கு, உர மானியங்கள் போயின்ட்டுருக்கு. அந்த மாதிரியான ஒரு 5 மாத தேவைகளுக்காக முதல்ல ஒரு இண்டிகேட்டிவ் பட்ஜெட்டை தான் முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் மத்திய அரசுலேருந்து தேவைன்னு சொல்லலாம். ஸோ மக்களோட தேவைக்கு அடுத்தது வருவோம் நம்ம. ஸோ அதான் எதிர்பார்ப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசுக்கு இது தேவை, அரசாங்கத்தை நடத்துவதற்காக. எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையில இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த எஃப்சிஆர்ஏன்னு ஒரு ஆக்ட் இருந்தது, ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்னு. அந்த எஃப்சிஆர்ஏன்ற வார்த்தையை வச்சு நான் இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் நமக்கு மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்றதை பார்ப்போம். முதல்ல எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபாரின் கரன்சி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகள் கிட்ட வந்து லோக்கல் கரன்சி ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் டாலரோட டிபெண்டன்சி கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் வந்து ருப்பியில் ட்ரேட் பண்ணுறேன், இல்லை ரூபலில் ட்ரேட் பண்ணும் போது ஃபாரின் கரன்சியோட டிமாண்ட் கம்மியாகும் போது அதற்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் கொடுக்கலாம். ஏன்னா ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வந்து நமக்கு வந்து மிக முக்கியமான தேவை இப்போ. ஏன்னா ஒரு 80-85% வந்து நம்ம க்ரூட் ஆயில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் வெளி நாடுகளை வச்சுட்டு. ஸோ அதனால் ஃபாரின் கரன்சி நமக்கு ரிசர்வ்ஸ் ஏற்றணும் அப்படின்னா லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ணணும். ஸோ லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுனால அந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கோ அந்த சப்ளையர்ஸ்க்கோ என்ன பெனிஃபிட், மேபி ஒரு 5% இன்சென்டிவ் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஃபாரின் கரன்சி நான் டாலரில் ட்ரேட் பண்ணுறவங்கள்ட்ட. நெக்ஸ்ட் சி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். இப்போ எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ எஸ்பெஷலி இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அயோத்தி ராமர் அந்த கோவிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், வீடுகளில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஐயா துவக்கி வச்சிருக்கிறாங்க, சூரியோதன யோஜனான்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒட்டி அந்த சோலார் பேனலில் இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா? ஏற்கனவே ஒரு பிஎல்ஐ இருக்குது, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் வந்து ஒரு 24,000 கோடி ரூபாய் இருக்கிறது. பட் இப்போ புதுசாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். ஸோ அதற்கான சோலார் பேனலோட தேவை வரும். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக போகிறது. ஏன்னா நம்ம எனர்ஜி டிமாண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 வருடங்களில் இந்தியா தான் நம்பர் 1 இன் எனர்ஜி டிமாண்டுன்னு ஆகிடும். ஏன்னா 140 கோடி மக்கள் இருக்கும். இது அப்படியே வந்து வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ஆயிடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட மின்சார தேவை நிறைய இருக்கும். அதற்கு வந்து நீங்கள் ரெனியூவபிள் எனர்ஜியில் வந்து யாரெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும். ஸோ கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதனால் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு அந்த கம்பெனிகளுக்கு பிஎல்ஐ ஒரு அடிஷ்னல் இன்சென்டிவாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிபேட் ஆர் ரிடக்ஷன் இன் டேக்ஸ் வச்சுக்கலாம். அதான் இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இந்த பட்ஜெட்டில் பெருசாக பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்னாலே பார்த்தீங்கன்னா பெருசாக வரி சீர்திருத்தங்களோ இல்லை வந்து வேறு ஏதாவது வட்டி விகிதங்கள் அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா வந்து இது 3-4 மாதங்களான பட்ஜெட் தான். ரிசர்வ் பேங்குடைய வட்டி விகிதங்கள்லேயே இந்த மாற்றங்கள். ரிசர்வ் பேங்கோட வட்டி விகிதம் ஒன்லி மானிட்டரி பாலிசி, மானிட்டரி கமிட்டி இருக்குது. அவங்க தான் வந்து 3 மாதங்களுக்கு ஒரு தடவை ஆர்பிஐ கவர்னர் தலைமையில் கூடுவாங்க, அதில் தான் சொல்ல வருவாங்க. ஸோ அந்த வட்டி விகிதம் இதில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நான் சொல்கிறது வந்து இந்த ஒரு 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்கல்ல இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ், அவங்களுக்கு வந்து ரிபேட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, 87A ஒன்று இருக்குது. ஐயா ஆடிட்டர் அபிஷேக் முரளிக்கு தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
7 10 லட்சம் ஆக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது வந்து FCR இந்த மாதிரி விஷயங்கள் கூட இடைக்கால சிறிதாக பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா 2019 இன்டரிம் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸுக்கு சில சலுகைகள் கொடுத்தாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்கும். அது 40,000 50,000 ஏற்றினது வந்து 2019 இன்டரிம் பட்ஜெட்டில் தான் ஏற்றினாங்க. அதை மாதிரி இந்த ரிபேட் சொன்ன பார்த்தீங்களா 87A செக்ஷன், அது 3.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் உயர்ந்தது வந்து அந்த காலகட்டத்தில் தான் இன்டரிம் பட்ஜெட்டில் பிப்ரவரி 2019. அப்புறமா தான் 2020 வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க ஃபுல் பட்ஜெட் பண்ணாங்க. அதாவது 2019 ஆகஸ்ட்டில் வந்து ஃபுல் பட்ஜெட் பண்ணாங்க. சின்ன சின்ன சலுகைகள் கொடுக்க முடியும் மக்களுக்கு. ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா, எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் பெரிய அளவில் பண்ண முடியுமா? முடியாது. அந்த கடைசி ஸ்டாண்ட் ஃபார் ஆத்ம நிர்பர் பாரத். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 2020 ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் அக்டோபர் அந்த தருவாயில் பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பர் பாரத்தில் நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. அதை ஒட்டி வேற பல திட்டங்கள் ஆத்ம நிர்பர் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா மூலமாக கொண்டு வர முடியுமோ அப்படின்னு ஒரு சில எதிர்பார்ப்புகள் தான். அந்த FCRA இந்த ஒரு 4 எதிர்பார்ப்புகள் பொதுமக்கள்கிட்ட இருக்கு. நாங்கள் ஒரு கருத்து கணிப்பில் நடத்தினோம். அதுல வந்த தகவல்கள் அடிப்படையில் நான் சொல்றேன். தொடர்ந்து பேசுவோம். மடிஷால இருந்து சம்பத் இணைந்து இருக்கிறாங்க. சம்பத் சார்ட்ட பேசிடுவோம். ஒரு தொழில் கூட்டமைப்பு, தொழில் நடத்துறவங்களுக்கு தான் ஒரு பட்ஜெட் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும், அதனால அவங்களுடைய தொழில் வளர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் அதை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது இந்த பட்ஜெட்ல? இது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான், பட் இடைக்கால பட்ஜெட்டும் முக்கியமா இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு. அதாவது MSME பொறுத்த மட்டும், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸை பொறுத்த மட்டும் ஒரு டேட்டாவை முதல் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது 45% இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்ல MSMEல தான் கிடைக்குது. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த மட்டும் 40% MSMEல இருந்து தான் எக்ஸ்போர்ட் போகுது. GDP கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 30% இருக்கு. அது போக டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 40% MSME தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இது போக வேலை வாய்ப்பு கொடுக்கறதுலயும் படிக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது MSMEல தான் கொடுக்குறோம். ஏன்னா கார்பரேட் நிறுவனங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் இல்லாம அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப MSMEல தான் படிக்காதவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இது வந்து MSME பொறுத்த மட்டும் என்னென்ன ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, COVID-19 அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஃபண்ட் கொடுத்தாங்க. அதனால அதாவது ஒரு 20% வந்து டோட்டல் எவ்வளவு பேங்க் லோன் இருக்கோ அதுல 20% வாங்கிக்கலாம், எந்த இதுவுமே இல்லாம, செக்யூரிட்டியும் இல்லாம. அதுக்கப்புறம் ஒரு 10% மோரார்லெஸ் 30% வந்து லோன் அதிகமாயிருக்கும், பட் ஆனா ப்ரொடக்ஷன் அதிகமாயிருக்காது. அதனால டேர்ன் ஓவர் கூடி இருக்காது. எந்த வித டேர்ன் ஓவரும் கூடாம, ப்ராஃபிட் இல்லாம அந்த ரீபேமெண்ட் ஆரம்பிச்சிடும். அந்த 30% இப்ப நான் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு லோன் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு 30 லட்சம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துட்டாங்க. பட் நான் அதை வந்து எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, என் ஒர்க்கர்ஸை, என் ஸ்டாஃபை ரீட்டைன் பண்றதுக்காக அந்த 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். பேங்க் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு, பேங்க் ரீபேமெண்ட் கட்டுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு டேர்ன் ஓவர் கூடி இருக்காது, ப்ராஃபிட் கூடி இருக்காது, பட் ஆனா கடன் மட்டும் கூடியிருக்கும். அதனால இப்ப கவர்மெண்ட் டேட்டாவே என்ன சொல்லுது அப்படின்னா, 2020 அப்புறம் கிட்டத்தட்ட 30 லட்சம் MSME யூனிட் வந்து NPA ஆயிருக்கு. அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படிம்பாங்க. அதாவது 3 மாசத்துக்கு மேல அவங்க வந்து பேங்க் லோனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா அது NPAன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி இருக்கதே கிட்டத்தட்ட 30 லட்சம் யூனிட் வந்து NPA ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ரிவைவ் பண்ணணும். அதாவது இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்க சொல்லி நிறைய கவர்மெண்ட்ல இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, நிறைய எஃபர்ட் போடுறாங்க. பட் ஆனா அதே நேரத்துல அவங்களுடைய இதே இல்லாம, அவங்களுடைய அவங்க காரணம் இல்லாம எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னால கிட்டத்தட்ட 40 லட்சம் 30 லட்சம் யூனிட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது அதை மறுபடியும் அதை ரிவைவ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி அதை ரிவைவ் பண்ணாங்கன்னா நல்லது. ஏன்னா புது இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் நிறைய எஃபர்ட் போடுறாங்க, பெருசா முடியல. அப்படிங்கும்போது இருக்கிறத தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா தக்க வச்சாதான் மற்றவங்களுக்கும் ஒரு எப்படி இருக்கும் வெளியே இருந்து பார்வை அப்படின்னா, கவர்மெண்ட் எப்படினாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். சம்பத் சார், அதனால பொதுவா ஒவ்வொரு நிதி பட்ஜெட் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு முழு ஆண்டுக்கான நிதி பட்ஜெட் அறிவிக்கிறது வேற, இந்த மாதிரி இடைக்கால பட்ஜெட் அறிவிக்கிறது வேற.
இது போன்ற இடைக்கால பட்ஜெட்ல இன்சென்டிவ் எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, அதாவது இன்ட்ரெஸ்ட பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், ரெப்போ ரேட் கிட்டத்தட்ட 2% மேல கூடிருச்சு. அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் நம்ம பிளான் பண்ற மாதிரி கவர்மெண்ட் பேங்க் டியூவை நம்ம கட்டுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. நிறைய யூனிட் வந்து சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்னமும். அதனால இன்ட்ரெஸ்ட் ஏதாவது குறைக்கிறது, அதாவது அக்ரிக்கே இன்ட்ரெஸ்ட் குறையா கொடுக்குறாங்க, அதே மாதிரி எம்எஸ்எம்இக்கும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்க அப்படின்னா அதை கவர்மெண்ட் பேர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரி வந்து என்பிஏ ஆகாம தடுக்க முடியும். ஏன்னா இந்த 2 வருஷம் பிசினஸ் இல்லாம இருந்தவங்களை மறுபடியும் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு. வேற என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு சம்பத் சார்? வேற வேற எதிர்பார்ப்புனா இப்ப கவர்மெண்ட் சைட்ல லேண்ட், அதாவது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு லேண்ட் ஒரு பெரிய சேலஞ்ச். லேண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அவைலபிளா இல்ல, அது ஒரு சேலஞ்ச் இருக்கிறதுனால லேண்டுக்கு, அதாவது பொதுவா கவர்மெண்ட்ல எப்படி கொடுக்குறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு அப்படின்னா அதுல ஐஐடி ஸ்கீம்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுக்குறாங்க, 90% கொடுக்குறாங்க. ஆனா இதே இது புதுசா ஒரு தொழில் தொடங்கணும், புதுசா ஒரு எஸ்டேட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கீம் அப்ளை ஆகாது. அப்போ புது எஸ்டேட், புதுசா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் அந்த ஐஐடி ஸ்கீம்ல 90% கொடுத்துட்டாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு, அதாவது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு லேண்ட் காஸ்ட் கம்மியா இருந்தா மிஷினரியில நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிஷினரியில நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் லேண்ட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகாது. லேண்ட் பின்னாடி ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் இருக்கும், பட் அது பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் வேணும். அது போக சோலாரை பொறுத்த, அதாவது கிரீன் எனர்ஜிங்கிறாங்க. கிரீன் எனர்ஜி அப்படின்னா சோலார் நிறைய இன்ஸ்டால் பண்ணா நல்லது. இன்ஸ்டால் பண்றதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து மிஷினரிக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. சோலார் எனர்ஜி, சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணோம்னா எம்எஸ்எம்இக்கு 20% சப்சிடி கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா, இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் எனர்ஜி காஸ்ட் எல்லாம் கூடிருச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி சப்சிடி கொடுத்து நிறைய சோலார் பேனல் போட்டாங்கன்னா அவங்க எனர்ஜி காஸ்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனர்ஜி காஸ்ட் கம்மியானா அல்டிமேட்டா அதுல எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்? அவங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். காஸ்ட் கம்மியா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். அப்ப சோலாருக்கு அவங்க இது கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி எம்எஸ்எம்இ இன்னொரு விஷயம் கேட்டேன். தொடர்ந்து நீங்க பட்ஜெட்டை பார்த்துட்டு இருக்கீங்க, அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு பட்ஜெட்லயும் அந்த பட்ஜெட்ல தொழில் சார்ந்து நிறைய சலுகைகளை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் அதுலயும் இந்த இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கக்கூடியது எல்லாமே செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ண முடியும். இன்கம் டாக்ஸ் இதையே ஸ்லாபையே மாத்துறாங்களே, இதுக்கு முன்னாடி மாத்தி இருக்காங்கல்ல. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நான் கேட்கறது வந்து இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சப்சிடி கேட்கிறோம், லேண்ட் இந்த மாதிரி எஸ்டேட் ஆரம்பிக்கிறதுல ஒரு சப்சிடி கேட்கிறோம். அது வந்து அனௌன்ஸ் பண்ற, அது வந்து பாலிசியும் கிடையாது, ஆல்ரெடி இருக்கு. இருக்கதை வந்து இப்ப ஐஐடி ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு, அதை புதுசா ஆரம்பிக்கிற எஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் மிஷினரி வாங்கினா 20% சப்சிடி இருக்கு, அது சோலார் பேனலுக்கும் வேணும்னு கேட்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபர்கள், பிசினஸ் மேன்ஸ் உடைய கோரிக்கைகளா இல்ல ஒட்டுமொத்தமா எல்லார்ட்டையும் இந்த கோரிக்கை இருந்துகிட்டு இருக்கா? ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் தான் சொல்றேன். தொடர்ந்து பேசலாம். திரு கணேஷ் கேக்குறாங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஆனா மத்திய அரசு குறிப்பா இந்த கொரோனாக்கு அப்புறமா எம்எஸ்எம்இ ப்ரொமோஷன், பேங்க் லோன்ஸ் கொடுக்கறது இதெல்லாமே நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல கூட இன்சென்டிவ்லாம் வேணும், நிறைய இடங்கள்ல என்பிஎல் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் நிவர்த்தி செய்வாங்களா? இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, நீங்கள் இந்த எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பட்ஜெட்டை, அதனால நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக எல்லாருமே பார்க்குறோம். ஆனால் வேர்ல்டு வைடாக இருக்கிற கிரைசிஸை யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஆக்சுவலாக வந்து நரேந்திர மோடியோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ கவர்மெண்ட் விச் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் எலெக்ஷன். ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷனை நம்பி தான் ஒரு பட்ஜெட்டையோ இல்லை ஒரு திட்டத்தையோ கொண்டு வரக்கூடிய நிலைமையில் நரேந்திர மோடி கவர்மெண்ட் கிடையாது. இது இப்போ இல்லை, 2014 இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஃபோக்கஸ் ஆன் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இல்லைன்னா நெக்ஸ்ட் 100 years or 200 years அப்படின்ற மாதிரி தான். நேற்றுக்கு கணேஷ் காயின் பண்றது என்னன்னா, இது தேர்தல் ஓரியன்டான பட்ஜெட்டா கண்டிப்பா இருக்காது. இருக்கும், அதாவது தேர்தல் ஓரியன்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது தேர்தலை மையப்படுத்தியே இந்த பட்ஜெட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய ஹார்ட் டெசிஷனை வந்து அதாவது
இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நிறைய விஷயத்த நரேந்திர மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து 2014 2023 நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி முடிச்சு சக்சஸ் ஆகிட்டாங்க. மற்ற கண்ட்ரிஸ் ஃபெயில் ஆன திட்டத்தை, அதாவது நான் சொல்றது வந்து மற்ற கண்ட்ரிஸால பண்ண முடியாத திட்டத்தை எல்லாம் கூட இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் 9 இயர்ஸ்ல. ஸோ அப்போ இதை நம்பி தான் இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த லாஸ்ட்டாக வந்து நாளைக்கு எக்ஸாம் போது இன்னைக்கு படிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இந்த பட்ஜெட் அப்படி இருக்க போகிறது இல்லைன்ற மாதிரி தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இதில் இன்சென்டிவ் கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் இதை நம்பி தான் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வேற என்னெல்லாம் தேவை இருக்கு கணேஷ்? ஆக்சுவலாக என்னெல்லாம் கொடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் வந்து மெயினாக ஐயா சுப்பிரமணியம் சார் சொன்ன மாதிரி ஸ்லாப் ஆஃப் இது என்ன சொல்ல டாக்ஸேஷன், இன்கம் டாக்ஸ், இதுலேயே நம்ம பார்க்கணும். நேற்று நம்ம மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 கோடி பேர் தான் டாக்ஸ் கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து 8 கோடி பேர் டாக்ஸ் கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் ஆகுதுல்ல. ஸோ முதல்ல ஜனாதிபதி உரையில் சொன்ன நேற்று ஜனாதிபதி உரையில் பேசுனது என்னன்னா 3 கோடி பேர் தான் டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா 8 கோடி பேர் டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. நான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும்னா எல்லாருமே பணம் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா தான் இப்போ குடும்பம் வந்து சிறப்பாக நடக்க முடியும். ஸோ இப்போ ஒரு 3 பேர், ஒரு 10 பேர் இருக்க குடும்பத்தில் 3 பேர் மாத்திரம் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்சு குடும்பம் ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கஷ்டமாக தானே இருக்கும். இப்போ எல்லாருமே பணத்தை 8 பேர் போடுறாங்க அப்படின்னும் போது நல்ல டெவலப்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்லாபு குறையணும் அப்படின்னு கேட்குறோம். ஒரு சைடில் நம்ம ஜனங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும்னா அந்த ஸ்லாபை வந்து உயர்த்துங்க, 7 லட்சம் வந்து டாக்ஸ் வேணாம், 10 லட்சம் டாக்ஸ் வேணாம், 20 லட்சம் கூட டாக்ஸ் வேணாம், ஆனால் எல்லாருமே டாக்ஸ் கட்ட ரெடியாக இருக்கோமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம ஜனங்க சைட்ல இருந்து நம்ம வைக்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னொரு கிரீவன்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க 7ல இருந்து 10ஆவோ இல்ல 8ஆவோ எதிர்பார்க்குன்னா பொருளாதார விலை உயர்வு அப்படிங்கிறது முக்கிய காரணியா இருக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல தானே அவங்க கேட்க. அதுதான் சொல்றேன். 140 கோடி பேர்ல நான் சொல்றது 146 கோடி பேர் இருக்கும் இப்ப இந்தியர்கள். இதுல 8 கோடி பேர் தான் இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா மற்ற எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டி அந்த ஸ்லாப்ல வரல. சோ அதனால நான் என்ன சொல்றேன், எல்லாருமே அக்கௌண்டபிளா இன்கம் காமிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த லெவலப் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டாக்ஸேஷன் நீங்க கேட்கறத விட அவங்களே கவர்மெண்ட்டை குறைக்கிறதுக்கான சான்சஸ் வருது. ஸோ அப்போ நானும் கொடுக்கணும், அப்போ கவர்மெண்ட்டும் குறைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொடுக்கலாமா வேணாமா நான் யோசிப்பேன். எனக்கு கவர்மெண்ட் குறையணும் போது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கவர்மெண்ட் கிட்ட எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்லாப் உயர்த்துங்க, 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அதில் எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒரு மனுஷனோட தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு, உணவு, இருப்பிடம், உணவு அப்படின்னு வச்சு பார்ப்போமே. இது எல்லாத்துலேயுமே இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஆல்ரெடி சப்சிடி கொடுத்துட்டு தான் இருக்கு. இதுக்கு மேலே வீடு கட்டுறதுக்கான சப்சிடியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி, அடுத்தது ஐயா குறிப்பிட்டபடி எலக்ட்ரிசிட்டி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எதிர்பார்ப்புகளா இருக்கும். எலக்ட்ரிசிட்டிலாம் ஒரு எலெக்ஷன் அஜெண்டாவா இருக்கு. எலெக்ஷன் அஜெண்டாவா இருக்க முடியாது. அதான் சொல்றேன், இது ஜென்ரலா ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்ல என்ன தேவையோ இதெல்லாம் இருக்கும். ஓகே, இன்ட்ரீம் பட்ஜெட்ல இதெல்லாம் இருக்கும். பெரிய ரெவல்யூஷனரியான ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த பட்ஜெட்ல இருக்குமான்னு தெரியல. ஆனா எதிர்பார்ப்புகள், அதாவது இந்த தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள்னு வரும்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க ஆசைப்படலாம் இல்லையா? ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்சிடி கொடுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் லோன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, ஸோ முத்ரா லோன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் வைடன் பண்ணலாம். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எனக்கு கிட்ட இருக்கிறதான் செய்யும். தொடர்ந்து திரு அபிஷேக் முரளி, மக்களுடைய எதிர்பார்ப்பு, அரசுடைய தேவை, இதெல்லாம் பேசினாங்க. பட் இத்தனை ஆண்டுகால பட்ஜெட்ல, இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல வந்த பட்ஜெட்ல இந்தியாவினுடைய அந்த பொருளாதாரத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு? ஏன்னா நேஷனை ஃபோக்கஸ் பண்ணி, ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பட்ஜெட்டும் இருந்துன்னு கணேஷ் குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த பட்ஜெட்டை அறிவிச்சதுனால இந்த 10 ஆண்டுகள்ல, குறிப்பாக கடைசி 5 ஆண்டுகளே வச்சுக்கோமே, அறிவித்ததன் மூலமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இப்போ இந்த பட்ஜெட் வந்து இன்டரிம் பட்ஜெட் அல்லது ஓட் ஆன் அக்கவுண்ட் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, எஸ் யூ கேன் மேக் டிசிஷன்ஸ், பட் பாலிசி டிசிஷன்ஸ் பண்ண முடியாது. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்பட்ட டிசிஷன்ஸ் எப்பவுமே எடுக்கலான்னு இருக்கு. ஸோ பாலிசி டிசிஷன் மேஜராக எடுக்க முடியாது. ஆனாலும் சுப்பிரமணியம் சார் சொன்ன மாதிரி 2019 பட்ஜெட்டில் இருந்தாலும் சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்குறேன், பொருளாதார சேஞ்ச் என்ன லாஸ்ட் 10 இயர்ஸில் 70 இயர்ஸ்ல சாதித்தது என்ன? இந்த 70 இயர்ஸ்ல பண்ணாதது இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஜெனரலா இந்த 31st ஜனவரி 1 day பிஃபோர் த பட்ஜெட்டுக்கு எக்கனாமிக் சர்வேன்னு பிரசன்ட் பண்ணுவாங்க. இது வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணல.
பெரிய ஒரு காலிவுட் நடிகர் சொல்ற 31st ஜனவரி தான் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த எக்கனாமிக் சர்வே தான் ஹாப்பி நியூ இயர் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி. இந்த வாட்டி மினி சர்வேன்னு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் நேற்றுக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாரு. அந்த மினி சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 7% growth வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட். அந்த 7% growth has been achieved. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற பட்ஜெட்ல ஜென்ரலா டார்கெட்ஸை மீட் பண்ண மாட்டாங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டார்கெட்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேராமீட்டர்ஸ்ல எக்ஸீடே பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணதோட. ஸோ கண்டிப்பா எதுவும் ஸ்ட்ரெஸ் இல்லை கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சார் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் வருது, இந்த எலெக்ஷன் தேர்தலுக்காக நான் வந்து சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வரணும், பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு வரணும், எதுவும் ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸோ அவங்களால பாலிசி டிசிஷன்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். இது ஒரு சக்ஸஸாக எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எடுக்க சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு வெரி கிரிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த சாட் ஜிபிடிலாம் பார்த்துருக்கோம். அந்த சம்மந்தப்பட்ட சர்டன் செலவு இருக்கும். ஏன்னா ஜாப் வந்து ரிஸ்க்ல இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க, யூஎஸ்ல இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவ் லாஸ்ட் தேர் ஜாப்ஸ். thousands கம்பெனிஸ்ல சடனா ஃபோன் பண்றாங்க, ஸ்கைப் கால்க்கு வாங்க, ஸ்கைப் கால் வந்தனே யூ லாஸ்ட் தி ஜாப் அப்படின்னு கம்யூனிகேட் பண்றாங்க. இதுல நிறைய இந்தியன்ஸ் ஆல்சோ அஃபெக்டட் அந்த ப்ராசஸ்ல. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நிறைய ஜாப் சம்பந்தப்பட்டு மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் ஆர் லூசிங் தர் ஜாப்ஸ். ஸோ இது சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இது எலெக்ஷன்ஸ்னால நம்ம எதுவுமே எடுக்க முடியாது, ஜாப்ஸ் போனா போட்டோம் அந்த மாதிரி எடுக்க முடியாது, சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த நியூ சேலஞ்ச் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும், இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்ஷூரிங் எம்ப்ளாயபிலிட்டி. ஸோ இதுக்காக கண்டிப்பா இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்க. இது தவிர டெஃபினட்டா வருமான வரி சம்பந்தப்பட்ட சேஞ்சஸும் வரும், ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட சேஞ்சஸும் கண்டிப்பா வரும். அதாவது ஸ்லாப்ல சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறாங்க. நான் ஸ்லாப்னு சொல்ல, டெஃபினட்டா ஒரு இப்போ ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம்னு இருக்கு. இப்போ ஒரு salaried பர்சன் அல்லது ஒரு பிசினஸ் பர்சன் எடுத்தீங்கன்னா ஓல்டு ரிஜிமா நியூ ரிஜிமான்னு சூஸ் பண்ணிக்கலாம் டேக்ஸ்ல. லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா யாருமே இந்த நியூ ரிஜிம் அடாப்ட் பண்ணாததுனால நியூ ரிஜிமை கொஞ்சம் இன்சென்டிவைஸ் பண்ணாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 அடிஷனலா, இது தவிர வந்து 7 lakhs வரைக்கும் ரிபேட் இருக்கு நியூ ரெஜிம்ல. ஸோ இந்த மாதிரி சர்டன் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனாலும் நிறைய பேர் ஓல்டு ரெஜிம் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்ஐசி கட்டுவாங்க, மெடிக்ளைம் கட்டுவாங்க, ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருப்பாங்க, செல்ஃப் ஆக்கியூபைட் ப்ராப்பர்ட்டியில் 2 lakhs வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலாம். ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க இந்த லோனை. இந்த நியூ ரெஜிம் இப்போ வருதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பெனிஃபிட் வருதோ வரலையோ? தே கேனாட் இமேஜின். 5 years பேக் எடுத்திருக்கலாம், 10 years பேக் எடுத்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஓல்டு ரெஜிம்க்கு எந்த பெனிஃபிட்டும் வரல லாஸ்ட் பட்ஜெட்ல. ஸோ இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சரி, சுப்பிரமணியம் சார் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்காங்க. பொதுவா இதெல்லாம் தாண்டி ஒரு பட்ஜெட்டுக்கான ஒரு பரபரப்பு இருக்க தான் செய்யும். இன்னும் பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு சில விமர்சனங்களையும் முன்வைக்க தான் செய்வாங்க. தேர்தலை நோக்கி அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டால் என்ன ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது இந்த அரசு வந்து மக்களுக்கு எது தேவை என்பதை முன்னரே உணர்ந்து கொண்டு செயல்பட்ட அரசாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இது இப்போ சப்போஸ் இந்த உஜ்வாலா திட்டத்துக்கு கூட உங்களுக்கு வந்து 200 ரூபாய் விலை குறைத்தார்கள் இந்த தீபாவளி ஒட்டி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் திருப்பி இந்த உஜ்வாலா திட்டம் 200 ரூபான்றது வந்து பர் கேஸ் சிலிண்டர் வந்து அனைத்து மக்களுக்கும், 100 ரூபான்றது வந்து உஜ்வாலா திட்டத்தில் உள்ளவங்களுக்கு. ஏற்கனவே உஜ்வாலா திட்டத்தில் 200 ரூபாய் இருக்கு அவங்களுக்கு. ஸோ மொத்தம் உஜ்வாலா திட்டத்தில் யாரெல்லாம் கேஸ் வாங்குறாங்களோ 500 ரூபாய் அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும். 1100 ரூபாய் நீ கேஸ் அப்படின்னா அவங்க வந்து 600 ரூபாயில் வாங்குவாங்க. உஜ்வாலா திட்டத்தில் இல்லாதவர்களுக்கு 900 ருபீஸில் கேஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் முன்னமே பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணி எலெக்ஷனுக்காக பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், ஓட்டு கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இல்லை இங்கே ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷனை நோக்கியே அந்த பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால எலெக்ஷன் ஃபீவருக்காக சம்திங் கொடுக்க தானே செய்ய வேண்டியது. இல்லை அதுதான் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சம்பத் ஐயா சொல்லும்போது கூட இந்த எம்எஸ்எம்இக்கெல்லாம் உலகமே ஸ்தம்பிச்சு போன போது கூட வந்து ஒரு 30 லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிப்ரவரி 2020 ஒரு பட்ஜெட் போட்டாங்க. அடுத்த பட்ஜெட் 2021 தான் வரப்போகுது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் ஆத்ம நிர்பர் பாரத் 1.0, 2.0, 3.0 3 திட்டங்களுக்கும் 30 லட்சம் கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்தார்கள். 30 லட்சம் கோடின்றது நம்மளோட சராசரி ஒரு பட்ஜெட், ஒரு வருஷத்தோட பட்ஜெட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அது வந்து ஏதாவது அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து 55 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது இந்த அரசாங்கம் வரும்போது 2014. 55 லட்சம் கோடி வந்து பெரிய கடன்.
இப்போ வந்து 155 லட்சம் கோடியாக ஆகியிருக்கிறது. அந்த 100 லட்சம் கோடி ரூபாய்கள் இன்க்ரீஸ் ஆன கடனில் 30 லட்சம் கோடிகள் வந்து வெறும் கொரோனா பீரியட்ல மட்டுமே செலவிடப்பட்டது. இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப பயந்துருந்தாங்க வச்சுக்கோங்க, அக்ரெசிவ் ஸ்டெப் எடுக்கல, மக்களை வந்து இது பண்ணி உதாசீனப்படுத்தியிருந்தார்கள்னா 30 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்க வந்து எதுக்காக பயப்படலை, எலெக்ஷனுக்காக பண்ணோம் அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. மக்களுக்கு எது தேவையோ முன்னேற்பாடாக பண்ணினாங்க. பையா சொல்கிற மாதிரி எம்எஸ்எம்இல வந்து அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கொடுக்கல வச்சுக்கோங்க, நிறைய என்பிஏ ஆயிருக்குன்றார் அவர். ஆனால் என்கிட்ட இருக்கிற தரவுகள், ஆர்பிஐயில் வந்த தரவுகள்னா அந்த எம்எஸ்எம்இ லோன் எடுக்காத நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தான் நிறைய என்பிஏல போயிருக்காங்க. அதாவது ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மெயினாக அவங்க தான் நிறைய எம்எஸ்எம்இ லோனில் வாங்கினாங்க. அவைல் பண்ணாதவங்க, அந்த லோன் அவைல் பண்ணாதவங்க வந்து 7.9% என்பிஏ ஆச்சு. அவைல் பண்ணினவங்க வந்து 1.9% ஆட்டோ காம்பனன்ட்ஸில். ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, வணிகம் பண்ணுறாங்களே, வாங்கி விற்கிறவங்க வந்து 9.7%. யாரெல்லாம் கடன் வாங்கலையோ, அதாவது கவர்மெண்ட் கொடுத்த ஹெல்ப்பை எடுத்துக்கலாம் அவங்க, அதனால 10% கம்பெனிஸ் வந்து என்பிஏ ஆகிடுது. எடுத்தவங்க வந்து 4.2% வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஏன்னா கொரோனா காலத்தில் தெரியும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஸ்டாப் ஆயிருந்தது. அந்த லோனை வாங்காதவங்க வந்து 8% வந்து என்பிஏ ஆனாங்க. அதை எடுத்தவர் வந்து 4.2% இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அதுக்கான தேவை எடுத்துக்கலாம் இல்லை. அதாவது சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் நடத்தணும், ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, ஸோ கடன் வாங்கியிருப்பாங்க, அவங்க மேலும் கடன் வாங்கணுமா அப்படின்னு ஒரு அவங்களுக்கு வந்து ஐயப்பாடு வரும். இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குமே. அரசாங்கமே சொன்னாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். அரசாங்கம் வந்து நீங்கள் உங்கள் சொத்து அடமானம் வைக்க வேண்டாம். ஏன்னா எம்எஸ்எம்இ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடையோ இல்லை நகையோ அடமானம் வச்சு தான் வந்து பிஸ்னஸே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வைப்பதற்கு வேறு எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா நாங்களே கேரண்டி கொடுக்குறோம். ஸோ அரசாங்கம் கேரண்டி கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா ஒரு 11% வட்டி இருக்கிற லோன் வந்து 9% வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அவங்க. ஸோ அங்கே 2% சேவிங் அவங்களுக்கு கிடைச்சிது. ப்ளஸ் இந்த 6 மாதம் அவங்களுக்கு வந்து எக்கானமியே முடங்கி போயிருந்தது இல்லையா, சம்பளம் கொடுக்கறதுக்குலாம் பணம் இல்லை. ஸோ அந்த 6 மாதத்திற்கு ஒரு போதுமானதாக ஒரு 20% 30% லோன் கொடுத்ததுனால அவங்களால வந்து அந்த ஆக்சிஜன் கிடைச்சிது அவங்களுக்கு. உடனே செப்டம்பர் 2020 வந்து உலகம் கொஞ்சம் எனர்ஜி வந்து கொஞ்சம் வீழ்ச்சி ஆரம்பித்து ஓட ஆரம்பித்த உடனே இவங்களால வந்து பிஸ்னஸை ரிவைவ் பண்ணி இவங்களால சக்சீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்டு, அக்ரெசிவ் ஒரு மெஷர்ஸ் இந்த உலகத்தில் வந்து எந்த நாடுமே எடுத்ததா இல்லை. ஏன்னா நம்ம 140 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி மக்களுக்கு செகண்ட் டோஸும் போட்டு உலக நாடுகளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம நாட்டு மக்களையும் பாதுகாத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கடன் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்லை. ஸோ மக்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அந்த கரீப் கல்யாண் யோஜனாவில் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமையாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அடுத்த 5 வருடங்கள் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ கணேஷ்குமார் சொன்ன மாதிரி உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறவிடம், ஸோ இது மூணுத்தையும் வந்து கரெக்டாக கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பயம் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். திரு கே ரகுநாதன் தொழில் முனைவர் சங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறாங்க. ரகுநாதன் சார் வணக்கம். இந்த பட்ஜெட் எப்படி, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இதுக்கு முன்னிருந்த பட்ஜெட்ல இருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இடைக்கால பட்ஜெட்டா வேற இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பை பதிவு செய்யுங்க ரகுநாதன். வணக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் பொலிட்டிக்கலா இருக்குமா அல்லது இன்டீரியமா இருக்குமா அப்படின்றத விட மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யுமான்றதுதான் முக்கியம். 2-3 பாயிண்ட் முன்னாடி ரொம்ப பெரிய அளவுல இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வந்து எக்கானமி ரொம்ப ஸ்லோ டவுன்ல இருக்கு. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்பிஐனுடைய டாக்குமெண்ட் இருக்கிற தகவல் வந்து 2014-15 ரெசிப்ட்ஸ்ல பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி, 55 லட்சம் கோடி தான் நம்மளுடைய லோன். இது வந்து 2014-15. அதே வந்து உங்களுக்கு 2023-24 1,70,000 கோடி. இது வந்து ஒரு சாதாரண நம்பர் இல்ல கோபாலகிருஷ்ணன், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு அல்லது ட்ரிபிள் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு உதாரணமா போறதுனால என்ன பாதிப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட்ல இன்றைக்கு என்ன பட்ஜெட்னா என்ன, வரவு எவ்வளவு செலவு எவ்வளவுன்னு தானே சொல்றோம். அந்த செலவுல பெரும்பான்மையான பங்கு வந்து 2 விஷயத்துக்காக போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுல போயிட்டு இருக்கு. 10.5 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்டுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இரண்டாவது பென்ஷன்ல போய்கிட்டு இருக்கு. இந்த இரண்டுமே மேஜர். மூன்றாவது ஹையஸ்ட் அலோகேஷன் டிஃபென்ஸ்.
இது மூணு நம்ம ஒதுக்கியே ஆகும். இது வேற வழி கிடையாது, நம்ம இதுல தப்பிக்கவே முடியாது. இது எல்லாம் மீறி கீழே இருக்கிறதுல நம்ம அதுல இருந்து தான் அலோகேட் பண்ணிட்டு வரோம். இன்றைய தேதியில ஈர தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே இப்போ இந்த வருடம் இன்கம் டாக்ஸினுடைய ரிட்டர்ன் அதிகமான அளவுல கிட்டத்தட்ட 8.5 crores இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் சொல்றோம். ஒரு போல இது பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. ஆனா மறுபக்கத்துல இதனுடைய அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணதுல 6.65 கோடி இன்வெஸ்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது மொத்த பாப்புலேஷன்ல 4.8% பேர் அல்லது 6.3% அடல்ட் பாப்புலேஷன். இது அடல்ட்ன்றவங்க சம்பாதிக்கிறவங்க. அப்ப சம்பாதிக்கிற மக்கள் தொகையில வெறும் 6.3% தான் நமது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய அளவுல இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க எல்லாருமே இன்கம் டாக்ஸ் சீலிங்க்கு வந்துட்டாங்கன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா டிடிஎஸ்ன்ற பேர்ல நம்ம பிடித்த பணத்தை திரும்ப வாங்குவதற்கு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இப்ப எனக்கு சேலரி வாங்குறேன், அந்த சேலரியில டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க, அந்த டிடிஎஸ் பிடிச்சதை நான் திரும்பி வாங்குறதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அதனால ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க அனைவருமே பணத்தை திரும்பி பெறுபவர் இல்ல. மூணாவது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், இத்தனை பேர்ல வெறும் 32 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 76% இன்கம் டாக்ஸ் தான் செலுத்துறவங்களா இருக்காங்க. அப்போ என்ன தரவுன்னு பார்க்கணும். நம்ம தரவு பார்க்கறது கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த செக்ஷன் ஆஃப் பீப்புள் இன்னும் இன்கம் வரம்புக்குள்ளேயே வரல. ஆனா நம்ம எப்பொழுதும் என்ன பேசிட்டு இருக்கிறோம், இன்கம் டாக்ஸ் ரிபேட் கொடுங்க, இன்கம் டாக்ஸ்ல கன்செஷன் கொடுங்கன்னு யாருக்காக பேசிட்டு இருக்கிறோம்னா அந்த வெறும் 6.5% மக்களுக்காக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுதான் கேள்விக்குரியாது. இப்ப கார்பரேட் டாக்ஸ் ரிடக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சிறு குறு தொழில்கள் அப்படின்னு நீங்க பொழுது நான் சொல்றது சிறு குறு மட்டும்தான். நடுத்தரன்ற வார்த்தையை நான் எடுத்துட்டேன். ஏன்னா நடுத்தரம் அப்படின்றது 250 கோடி வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்ப குறுந்தொழில்கள் அப்படின்றது 5 கோடிக்கு கீழே இருக்கு. இவங்க இந்த பட்ஜெட்னுடைய ரெடார்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க யாரும் இன்கம் டாக்ஸும் கட்டுறது இல்லை. இவங்க சப்போஸ் ஜிஎஸ்டியினுடைய சீலிங்க்கு கீழே இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த மக்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன வரப்போறதுன்றத பார்க்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு தரவை நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன் கோபாலகிருஷ்ணன். இப்போ ஆர்பிஐனுடைய நேற்றைக்கு வந்த தரவு இது. ஆர்பிஐனுடைய ஒரு டேட்டா, இது நம்ம வேற யாரும் இல்ல, ஆர்பிஐனுடைய கன்சியூமர் கான்பிடன்ஸ் சர்வேன்ற ஒரு டேட்டா. அந்த சர்வே என்ன பண்ணிருக்காங்க, ஜெனரலா மக்கள் இந்த எக்கானமி சிச்சுவேஷன்ல இம்ப்ரூவ் ஆயிடுதா அப்படின்றத, ஒரு வருஷத்துல இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்றத சர்வே இது. இதுல 5000 ரூபாய்க்கு கீழே வாங்குறவங்கல 61% இம்ப்ரூவ் ஆனதா சொல்லல, ஆயிருக்கும்ன்றாங்க. 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறவங்கல தான் 55% பேர் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றாங்க. என்ன டிஃபரன்ஸ் பாத்துக்கிட்டீங்க இல்லையா? ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல் தான் சொல்லியிருக்கீங்க. இது ஒரு ஆச்சரியமான தகவல் தம்பி. ஆச்சரியம்ன்ற வார்த்தை அதிர்ச்சி தரும் தகவல். கிட்டத்தட்ட 97% இந்த ஆர்பிஐ சர்வே எடுக்கப்பட்டதுல சொல்றது என்ன அப்படின்னா ஒர்சன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ 1 லட்சத்துக்கு மேல 55% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்கன்னா 25% குறைஞ்சிருக்குன்னு சொல்றவங்க இருப்பாங்க இல்லையா? அப்போ மொத்த சர்வேல கிட்டத்தட்ட 90% பேர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எக்கனாமி சிச்சுவேஷன் கடந்த ஒரு வருடத்துல இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்றாங்க. அப்ப என்ன, வேலை இழப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை பரவலா அதிகமாயிருக்கு. இப்ப ஐடி செக்டரை எடுத்துக்குவோம். பெரும்பாலான இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ் இந்த ஐடி செக்டர்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சம்பளம் தான் அதிகமான சம்பளம் வாங்குறது. இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில அளவு சம்பளம் வாங்குறவங்க அதிகமா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கம்பெனி, பெரிய டிவிஎஸ் கம்பெனி எடுத்துட்டா கூட மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒரு மேக்சிமம் ஒரு 30% ஆஃப் த பீப்புள் தான் அந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல வர்றவங்களா இருக்கலாம்.
அதுதான் உண்மை தானே. அது ஏன்னா மொத்தமே இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல வர்றவங்க 6.5% ஃபீல்ட் தானே. ஆனா ஐடில தான் அது வந்து 45ல இருந்து 55% இருப்பாங்க. இப்ப ஐடி செல்ல மிகப்பெரிய வீழ்ச்சி வரலாறு காணாத அளவுல வந்துகிட்டு இருக்கு. அது சாட் ஜிபிடினால இருக்கலாம், எக்கானமி சிச்சுவேஷனால இருக்கலாம், புது புது கண்டுபிடிப்பினால இருக்கலாம், புது சாப்ட்வேரால இருக்கலாம், சாஸ் டெக்னாலஜியாக இருக்கலாம். உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி செக்டர்ல கடந்த 2 ஆட்கள் வந்ததுன்னா இந்த பட்ஜெட்டே ப்ரொசீட் பண்ணுவாங்க. புது கவர்மெண்ட் வந்தா இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரிவைஸ் பட்ஜெட் கொடுப்பாங்க. இது இன்டீரியம் பட்ஜெட்ன்ற வார்த்தை இந்த காலகட்டத்துல தேவை இருக்காது. ஏன்னா பட்ஜெட்னுடைய இப்ப புது கவர்மெண்ட் வர்றதுனால ரெவென்யூல மாறுதல் வந்துருமா இந்த வருஷம் வரப்போறது இல்ல. எக்ஸ்ட்ரா அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கொடுக்கலாம். புதுசா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல அரசு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அரசு இருக்கு. இது வந்து எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் இல்லன்றதுக்காக இல்ல. கடந்த ஒரு வருடத்துல இவங்க பட்ஜெட் டெபிசிட்ட குறைச்சிருக்காங்களா இல்லையா? உண்மை தானே. வருமானம் அதிகரித்திருக்கு. அப்ப அந்த அதிகரித்த வருமானத்தை எதற்கு அலோகேட் பண்ணணும்? அடுத்த 3 மாதங்கள்ல செலவு பண்றதுக்கு எதற்கு அலோகேட் பண்ணலாம் அப்படின்னாக்க சிறு குறு அல்லது புத்தொழில்களை வளர்ப்பதற்கு அறிமுகப்படுத்தணும். அதுல எங்க அறிமுகப்படுத்தலாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில ரிலாக்ஸேஷன். இப்ப ஜிஎஸ்டி 40 லாக்ஸ் வரைக்கும் கிடையாது அப்படின்னாக்கா அதை 2 கோடி வரைக்கும் உயர்த்தினாங்கன்னா தொழில்கள் பாதிப்புல இருந்து விலகி வரும். பேசலாம் சார். கணேஷ் சார், நம்ம நிறைய விஷயம் பேசுறோம். ரிலாக்ஸேஷன்லாம் ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் தொட்டுட்டு போயிருக்கிறாங்க. புதிய அறிவிப்புகளையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜிஎஸ்டி ரிலாக்ஸேஷன்லாம் ஜிஎஸ்டி ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வரும். நிறைய அந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்லாப்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் அந்த உள்ளே இருக்கிற அந்த பொருட்களுடைய விலை பட்டியல் இருக்கு, அதில் இருக்கிற ரிலாக்ஸேஷன்ஸ் வரலாம். அதில் ஸ்லாபில் அது கண்டினியூஸாக மாறிட்டு தான் இருக்கும். அதில் ஸ்டேட்டோடைய பங்கும் இருக்கும். இதில் வந்து சென்ட்ரல் மாத்திரமே இல்லை, ஸ்டேட்டும் சேர்த்து தான் மாறும். இதில் கடன் வந்து பார்க்கும்போது இந்தியாவோட கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா உலகத்தில் இருக்கிற மாபெரும் வளர்ந்த நாடுகளும் கடனில் தான் இருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 33 ட்ரில்லியன் எக்கானமினா 34 ட்ரில்லியனுக்கு அவங்க கிட்ட கடன் இருக்கு. யூஎஸ்கே இருக்கு. நான் சொல்றது வந்து 34 ட்ரில்லியனுக்கு கடன் வச்சிருக்காங்க. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய நாடு, பெரிய குளோபல் எக்கானமிலே நம்பர் 1 எக்கானமி ஹாஸ் நம்பர் 1 டெட் ஆக்சுவலா. ஸோ $34 ட்ரில்லியன் அவங்க கிட்ட இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $1 ட்ரில்லியன் கிரெடிட் கார்டு, அந்த கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அதோட டெட் மொத்தமே $1 ட்ரில்லியன் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்து ட்ரிபிள் ஆயிருக்கு அப்படின்னா growth-உம் நல்ல என்ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க, நிறைய யூனிகார்ன்ஸ் வந்திருக்காங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ஸ்ல நிறைய growth நம்மளால பார்க்க முடியுது. ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த கோவிடுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஒன் ஆஃப் த பிக் கண்ட்ரீஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேற எந்த கண்ட்ரியுமே கான்சென்ட்ரேட் பண்ணல லாஸ்டா. யூஎஸ் கூட கிடையாது. கணேஷ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்பிஆர் அக்கௌண்ட்ஸை கொடுத்து பார்த்துடலாம். அவங்களுக்கு லோன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு, ஆனா சப்சிடி கொடுக்கலையே. இல்ல, இந்த டைம்ல உங்களுக்கு சப்சிடி பத்தி, அதாவது ஸ்டெபிலிட்டியே இல்ல மற்ற உலக நாடுகளை பொறுத்த. அவங்க சொன்னாங்களே ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறவங்க இன்னும் லோன் வாங்கணும் அப்படின்னா ஒரு பயம் தானே இருக்கும். இப்ப வேற என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலா வந்து இந்தியா வந்து இந்த காப்பாத்தணும் சப்சிடி இல்ல கோவிட் தொற்றும் போது இந்தியால வந்து நான் வந்து கரீப் கல்யாண் யோஜனா மூலமா நான் வந்து பொருளா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவே பெரிய சக்சஸா நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப நீங்க ஆயிலோடைய பிரைசஸ் வந்து குறைஞ்சது, ஐயா சொன்னார். அதாவது பெட்ரோல் டீசல் அப்புறம் அந்த கேஸோட விலையெல்லாம் குறைஞ்சது. மற்ற இடத்துல கேஸ் கிடைக்குமான்ற கொஸ்டின் போயிட்டு இருக்கு. யூரோப்ல ஆஃப்டர் அந்த கோவிடுக்கு அப்புறமா மாத்திரம் இல்லாம இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறமா கேஸ் ஹஸ் பிகம் டியர்லி அப்படின்றாங்க. ஸோ யூஎஸ்லயே உங்களுக்கு கிரைசிஸ் வரும்போது, யூரோப்ல கிரைசிஸ் இருக்கும்போது எனக்கு கேட்டா கிடைக்கிற லெவல்ல இந்த கவர்மெண்ட் வச்சிருக்குன்றதுக்கு முதல்ல நான் நன்றியோட இருக்கணும். அது முதல்ல பார்க்கணும். நான் விலையை ஏத்தாம இருக்கிற ஸ்லாப்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணணும். அதாவது மெயின்டைன் operate, then if you have the capacity, then reduce the prices. அப்படிதான் போகணும். மெயின்டைன் சொல்லிக்கிறீங்க, ஆனா கேஸ் விலை, பெட்ரோல் விலை எல்லாம் நீங்க 14 கம்பேர் பண்ணும்போது 24க்கு இடையில ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு சார்.
கேஸ்லாம் ரொம்ப அதிகம். நான் அதான் சொல்றேன், நீங்க வந்து யூகேவையும் யூகே யூரோப்பையும் யூஎஸ் அப்புறம் கனடாவை பார்க்கும்போது we are என்ன சொல்றது, நம்ம நல்லாவே போயிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கணும். 2004 மடங்கு வரைக்கும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்கல்ல. அதாவது கேஸோட விலை, பெட்ரோலோட விலை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ட்ரிபிள் ஆச்சு நடுவில். நம்ம இன்னும் அதாவது நம்ம ட்ரிபிள் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அது $1.5 $2 இருந்து $6 வரைக்கும் போச்சு. நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் போகல. அதே மாதிரி நம்ம வந்து அவைலபிலிட்டி ஆஃப் த ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி எத்தனை இப்போ யூஎஸ்ல ஐயா குறிப்பிட்டபடி நிறைய கால்ஸ் வருது, டெய்லி வந்து கம்பெனிஸ் மூடிட்டு இருக்காங்க யூஎஸ்ல, நிறைய பேங்க்ஸ் ஃபெயில் ஆகுது யூஎஸ்ல. ஸோ இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுதுல்ல. இது எல்லாத்துக்கும் மேஜர் ரீசன் என்னன்னா, அவங்க கிட்ட பாலிசி இல்லை. அவங்களால பாலிசி வச்சு ஒழுங்கான ஒரு இது கொடுக்க முடியாததுனால தான் அங்கே ஃபெயில் ஆகுது. வேற நம்மளோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ இன்க்ரீஸ், அதாவது ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகும். சில சமயத்தில் இந்த கடன் வந்து தேவை தான். இந்த நாட்டை ரன் பண்ணணும்னா சில சமயத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அது வந்து திருப்பி நம்ம வந்து வெஸ்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து மற்ற நாடுகள் நம்மளை சுற்றி நிறைய நாடு ஃபெயில் ஆயிருக்கு. லாஸ்ட்டு ஒரு கோவிடுக்கு அப்புறமா நிறைய கண்ட்ரிஸ் ஃபெயில் ஆச்சு. நம்மளை சுற்றி எல்லாருமே ஃபெயில் தான் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் சேர்த்து தான் போன பட்ஜெட் போட்டோம். அதாவது 2023-24 பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆடட் லைக் நம்மளோட நெய்பர்ஸையும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் நம்மளால் இதை ரன் பண்ண முடியுமே தவிர. ஸோ இதில் வந்து நான் வந்து கடன் சில சமயத்தில் நல்லது, அதே மாதிரி எல்லாத்தையும் சப்சிடியாக கொடுக்க முடியாது, அதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயாகவும் கொடுக்க முடியாது. சில சமயத்தில் எதை ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு இருக்குது. நான் காசை ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து டிசைட் பண்ணாங்க. நான் காசாக கொடுக்க மாட்டேன், நான் கொடுத்துறேன். இன்னும் இந்த கரீப் கல்யாண் யோஜனா போயிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை கண்ட்ரிஸ் பண்ணாங்க. ஸோ பாலிசி டெசிஷனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு டெசிஷன் எடுக்கும் போது இது அதாவது விமர்சனங்கள் வரதான் செய்யும். இது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன மாதிரி மெட்ரிக்ஸ் வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வந்து கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் ஆன் த சைட், அதாவது இக்கரைக்கு அக்கறை எப்பவுமே பச்சையாக தான் தெரியும். ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட் இட் ஹஸ் டன் வெல் வென் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ். நான் முக்கியமாக சொல்லணும்னா குளோபல் சவுத்துக்கு நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும். வென் கம்பேர்ட் டு ஆல் த க்ரோயிங் கண்ட்ரிஸ் நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக இருக்கும் இந்த டைம்லையும். டெஸ்பைட் த வார் கோயிங் இன் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் யூரோப் அண்ட் தென் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமா ரெக்கவரி, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம ஃபார் பெட்டர் தேன் அதர் கண்ட்ரீஸ். நம்ம ஒன்றும் கிடையாது. சுதந்திரம் கொடுத்தாங்களே நம்மளுக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் 75 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கண்ட்ரியும் நம்ம கண்ட்ரியும் கம்பேர் பண்ணாலே போதும், நம்ம எந்த லெவலில் இருக்கோம் நமக்கு தெரிஞ்சிடும். முரளி, சில விஷயங்கள் அவங்க சொன்னாலும் ஃபார் பெட்டர் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, பட் மக்கள் தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது புதுசாக கொடுக்குற நிறுவனங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சலுகைகளை தாண்டி இருக்கக்கூடிய நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி பிஸ்னஸை டெவலப் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய தேவைகள் தானே அதிகமாக இருக்கும். அவங்க தானே தொடர்ந்து ஜிஎஸ்டி சார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, டாக்ஸ் சார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக இன்சென்டிவ் சார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதை நிவர்த்தி பண்றது எப்படி? புதுசா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தேவை இருக்கு, அதுக்கு ஒரு அடித்தளத்தை இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு அவங்க போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்போ கவர்மெண்ட் எப்படி பார்க்குறாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2014 கவர்மெண்ட் எடுக்கிறது 1% தான் டாக்ஸ் ஃபைலர்ஸ். இப்போ சார் சொன்னார் 5% to 6% இப்போ ஏறி இருக்குன்னா 8.5 lakhs 8.5 crores tax payers ஃபைலிங். இது வந்து 5 மடங்கு ஏறி இருக்குன்னா எவ்வளோ எஃபர்ட் அதில் இருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என் ரோடு எண்டில் ஒரு பிரெட் கடை இருக்கு, சாண்ட்விச் பண்ணுவாங்க. அந்த சாண்ட்விச் கடையில் பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் க்ரௌடு, மினிமம் ஒரு 30 people இருப்பாங்க. எப்போ போனாலும் 30 people வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சாண்ட்விச்சுக்கு வந்து 100 ரூபான்னு வச்சுங்களேன். ஒரு பில்லிங், ஒரு கஸ்டமர் வந்தால் 100 ரூபாய். மினிமம் பில்லிங் இன் 1 day அவங்களுக்கு வந்து 3 lakhs வரும் சார் ஒரு நாளுக்கு. இவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா இல்லையா? ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பாக பண்ணி ஆகணும். டேக்ஸ் ஆடிட் பண்ணுமா? டேக்ஸ் ஆடிட்டும் பண்ணி ஆகணும். ஆனால் எங்களுக்கு பேன் கார்டு இருக்குமா? ஜிஎஸ்டி நம்பர் இருக்குமா? கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஹியூஜ் பிஸ்னஸ் அவங்க பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் பேயர்ஸை நெட்டில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி டாக்ஸ் பேயர்ஸை நெட்டில் எடுத்துகிட்டு வர்றது தான் சேலஞ்சு. ஸோ 1%லேருந்து 5% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, எப்படி பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, பேசிக் ஸ்லாபை ஏத்தாம நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கடந்த 5 ஆண்டுகள்லயே இதெல்லாம் மானிட்டரைஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் உடைய வேலை தானே.
இந்த மாதிரி விஷயங்கள். கண்டிப்பா. பட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாலிசி மேக்கிங் பாடியா இருந்தா அரசு பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஸ்லாப் ரேட்டை ஏத்தாம எல்லாருமே 2.5 lakhs தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 7 lakhs வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் கட்டாம ஏர்ன் பண்ணலாம். பேசிக் வந்து ஏன் ஏத்தலைன்னா அந்த பேசிக் ஏன்னா யாருமே ஃபைல் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பேசிக் குள்ள தான் இருக்கு, எனக்கு எதுவும் ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஃபைல் பண்ணா இந்த மாதிரியான பிசினஸ் பண்றவங்க அதுக்குள்ள வந்துருவாங்களா? அவங்களுக்கு அதுக்கான இது இருக்கும் இல்லையா? அவங்க குறைச்சாதான் ஃபைல் பண்ணுவாங்க, ஏத்தினா யாருமே ஃபைல் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு பெனிஃபிட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கவுண்ட் இருக்கா, இருக்கு. பேன் நம்பர் இருக்கா, இருக்கு. ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றீங்களா, ஃபைல் பண்றேன். ஸோ இந்த XYZ ஆதார் பேன் லிங்க்டா எல்லாமே பார்த்துட்டு லிங்க் பண்றது ரியலா ஜென்யூனா தெரிஞ்சிடும். இப்போ நீங்க பார்த்துப்பீங்க 1 அக்டோபர்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி போட்டோவோட பண்ணணும். ஒரு கம்பெனி நான் ரெஜிஸ்டர் பண்றேன்னா அந்த லொகேஷன் லாட்டிடியூட் லாங்கிடியூட் போட்டு நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். MCA வெப்சைட்ல நான் இப்போ காட்டணும். எதனால இதெல்லாம் கேட்குறாங்க? ரியலா இல்லையான்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. ஷெல் கம்பெனி இல்லை, ரியல் பர்சன் தான். ஸோ ஒன்ஸ் அந்த ஜென்யூன்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு கண்டிப்பா அவங்க பாலிசிஸ் பெனிஃபிட்ஸ் வந்து எண்ட் யூசருக்கு பெனிஃபிட், அதாவது ஒரு மிடில் மேன் புரோக்கர் அங்க வந்து லூஸ் பண்ணாம டைரக்டா அந்த டாக்ஸ் பேயர் அல்லது பிசினஸ் பர்சன் அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணணும்னா இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். சார் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஸ்ட் 5-6 இயர்ஸ்ல நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில தான் மோஸ்ட் சிறந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். யூபிஐ வந்து இந்தியால இருந்து வந்து இப்போ உலகம் முழுக்க அவங்க அடாப்ட் பண்றாங்க. டிஜிட்டல் மானிட்டைசேஷன்ல அதுல எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். நீங்க டாக்ஸ் பே பண்றது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எப்படி லிங்க்? நான் நீங்க கேட்டீங்க என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வரும்னு கேக்குறீங்கன்னா இது எல்லாமே 1 by 1 லிங்க் ஆகி எல்லாருமே ஜென்யூன். ஆனா வாட் தே கால் ரெவென்யூ லீக்கேஜ். எனக்கு வந்து சப்சிடிஸ் 1000 கோடி லீக்கேஜ் தடுக்கப்படும். 1000 கோடி கொடுக்கணும்னா ஃபைனலா கையில வருது வந்து 400 கோடி தான் வரும். 600 கோடி எங்க போச்சு? நடுப்புற எங்கேயோ லீக்கேஜ் சார். இப்போ அந்த லீக்கேஜ் கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாங்க. டைரக்டா அந்த பெனிஃபிட் போகும். அண்ட் கண்டிப்பா given the number of tax filers, tax collection, GST இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், இவ்வளவு சிறந்த கலெக்ஷன்னால ஃபைனலா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க டாக்ஸ் கட்டுங்க, நான் பெனிஃபிட் கொடுக்குறேன். You honest taxpayer இருங்க, I will be an honest government, I will serve you, I will give you the benefit. கண்டிப்பா நீங்க பாருங்க next 2-3 இயர்ஸ்ல இந்த இன்டரிம் பட்ஜெட் இருக்கட்டும், பட் என்ன பெனிஃபிட் மேக்ஸிமம் வர முடியுமோ கண்டிப்பா வரும். டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ்ல வரும். எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கும் வரும், நியூ பிசினஸஸ்க்கும் வரும். எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கு நிறைய பாலிசிஸ் இருக்கு. கவர்மெண்ட் லோன்ஸ், MSME செக்டர், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து பெனிஃபிட் எடுக்கணும்னா ஆதார் எடுக்கணும், பேன் எடுக்கணும், லிங்க் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் வெப்சைட்ல. இதை நிறைய பேர் வந்து பயந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ணா கண்டிப்பா 100% நிறைய பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம் அபிஷேக். திரு சுப்பிரமணியம் சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதுவும் பட்ஜெட்டினுடைய எதிர்பார்ப்போடு சேர்ந்து இந்த பொருளாதாரத்தையும் இந்த மாதிரி டாக்ஸ் பே பண்றவங்களையும் எப்படி ஸ்க்ரூட்டனைசிங் பண்ணி ப்ராப்பரா டெவலப்மெண்ட், ரெவன்யூ லீக்கேஜ் எப்படி தடுக்கணுங்கிற அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம். பட் அதெல்லாம் பாசிபிள் ஹேண்ட் அப்படின்னு எடுக்கும்போது சர்டன் டிஃபிகல்டிஸ் எல்லாம் பண்ண முடியாம தானே இருந்திருக்கும். இந்த 5 வருஷத்துல பண்ண முடியாமல் இருந்திருக்கும், இல்லை அவங்கள ஐடென்டிஃபைட் பண்ண முடியாம இருந்திருக்கும். அதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா சார் ப்ராப்பரா? அதாவது ஒவ்வொரு தெருக்கடையிலையும் போய் நின்று இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் ஹவு இட் இஸ் பாசிபிள்? அதுக்கு தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஜிபே மூலமாக, UPI ஐடி மூலமாக தான் பே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் உள்ள வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, அபிஷேக் முரளி சொன்ன மாதிரி இப்போ அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஓகே அவங்களுக்கு 26 ASன்னு ஒரு எவ்ரி இயர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். 26 ASன்னு வந்து TDS பிடிக்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஒரு மாசத்துக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்துடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம் டேக்ஸ்க்கும் போயிடும், GSTக்கும் போயிடும். அதை வைத்து கொண்டு தான் நீங்கள் வந்து 3 லட்சம் இந்த மாசத்துல வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறீங்களே, GST ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா 3 லட்சம்ன்றது பார்த்தீங்கன்னா 36 லட்சமா ஆகிடும் வருஷத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் டர்ன் ஓவர் கிட்ட வந்துட்டாங்க. 40 லட்சத்துக்கு கீழே இருந்தால் தான் நீங்கள் வந்து GSTக்குள்ள வர வேண்டாமே தவிர 40 லட்சத்துக்கு மேலே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக டர்ன் ஓவர். ஆமாம். அதாவது யாரெல்லாம் வந்து கூட்ஸை விற்று வாங்குறாங்களோ அவங்க 40 லட்சம், சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு 20 லட்சம். ஸோ அந்த 20 லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்து GSTக்குள்ளே வர வேண்டாம். ஆனால் வந்து 20 லட்சம் வந்துட்டீங்க மேலே 21 ரூபாய் மேலே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே GSTக்குள்ளே வந்தாக வேண்டும். GSTக்குள்ளே வந்தாக வேண்டும்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்னென்ன செலவுகள் இருக்குன்னு எழுத போகிறீங்க. ஒரு 10% நீங்கள் வந்து மார்ஜின் பண்ணுறீங்க அப்படின்னா 2 லட்சம் தான்.
which is less than the 2.5 lakhs. அப்போ இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டினா போகணும். ஜிஎஸ்டி யார்ட்டேருந்து வாங்குறீங்க? உங்கள் கஸ்டமர்ட்டேருந்து வாங்கி தானே கட்டுறீங்க, கையிலேருந்து கட்டுறது கிடையாது. ஜிஎஸ்டி இஸ் அ காஸ்ட், அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு தான். ஸோ வாங்கிட்டு இவங்க பாஸ் ஆன் பண்ண போகிறோம். நம்ம முக்கியமாக ஒன்று சொல்லணும், இங்கே 8.5 கோடி மக்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோன்னு அதில் எத்தனை பேர் டேக்ஸ் கட்டுறாங்க? ஸோ ஐயா சொன்ன மாதிரி டிடிஎஸை கிளைம் பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் 1 லட்சத்துக்கு மேலே டேக்ஸ் பே பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி மக்களோ 1.5 கோடி மக்களோ தான் இருப்பாங்க. மீதி அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்க்காக உள்ள கொண்டு வந்தது. ஆமாம், இப்போ நான் வந்து ஒரு கார்பெண்டராக இருக்கேங்க, ஒரு 75,000 ரூபாய் நான் வந்து கார்பெண்டரி ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 2% டிடிஎஸ் பிடிச்சிருவான். அந்த டிடிஎஸ் பிடிச்சதுனாலே அதை ரீஃபண்ட் வாங்கணும். ஏன்னா 75,000 ரூபான்றது வந்து எனக்கு 2 லட்சத்துக்கு கீழே இருக்குது வருமானம், எனக்கு இன்கம் டேக்ஸில் காமிக்கிற அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை. அப்போ அந்த 2% வாங்குறதுக்காக நான் டிடிஎஸ் ஃபைல் பண்ண போகிறேன், ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறேன். அது பண்ணினதுனால தான் வந்து 8.5 கோடி மக்கள் வந்திருக்கிறாங்க. பட் இந்த 75,000 வாங்கினவங்க அடுத்த வருஷம் 7.5 லட்சம் வாங்கினா வச்சுக்கோங்க. அப்படி உள்ள கொண்டு வரத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்லாம் அனைத்தும். ரகுநாதன் சார், ஒரு நிறைவான சுற்றுல இருக்கோம், எப்படி இருக்கணும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை முழுசா வச்சிருக்க சுருக்கமாக. இல்ல, ஒரு பார்வை ஆடிட்டர் ஒரு டெக்னிக்கல் பர்சன் பார்க்கிறது வேற, ஒரு சாமானிய மனிதன் பார்க்கிறது வேற. We don't speak in GDP, we don't speak in terms of எவ்வளவு பேர் இன்கம் டாக்ஸ் லிமிட்ல கொண்டு வந்திருக்கோம், ஃபார்மல் செக்டர், இன்ஃபார்மல் செக்டர், இதெல்லாம் பத்தி பேசுறது இல்ல. எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நம்புற இந்த அரசு, கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த ஒரு அரசு, இவ்வளவு நம்பிக்கையை பெற்ற ஒரு அரசு, அடுத்த டேர்மும் வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு அரசு, இந்த நேரத்துல மக்களை நோக்கி, அதாவது டாக்ஸினுடைய பிராக்கெட்ல வராத மக்களை நோக்கி, அபிஷேக் முரளி சொன்னார், அந்த 6.8% மக்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னார். எப்படி வந்து ஒரு டீ கடைக்காரன் அவ்வளவு பிசினஸ் பண்ணாக்க டாக்ஸ் பிராக்கெட்ல வரணும்னு சொன்னார். பட் அவன் டாக்ஸ் பிராக்கெட்ல வந்தான்னாக்க உடனடியா அவன் ஜிஎஸ்டியை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சான்னா அதை பே பண்றது நீங்களும் நானும். ஏன் நம்ம கையில வேலை இல்லாத போது, நம்ம கையில ஒரு டீ குடிக்கிறதுக்கே ரேஷனிங் பண்ணும் பொழுது நம்மளால ஜிஎஸ்டியை கொடுக்க முடியுமான்றதை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. அதற்காக வரி ஏய்ப்ப நான் என்கரேஜ் பண்றேன்னு நான் சொல்ல வரல. அதத்தான் சார் சொன்னாரு, ஆடிட்டர் சொன்னாரு, அத மாதிரி வரம்ப கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஒரு 40 லட்சத்திலிருந்து 2 கோடிக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அடித்தட்டு மக்களுக்கு ஜிஎஸ்டியினுடைய பாதிப்பு இருக்காது. இன்றைக்கு முக்கிய ஒரு பெரிய பிரச்சனையே வந்து வருமானத்திற்கும் செலவுக்கும் உள்ள ஒரு கேப் தான். அரசு சமாளிச்சிடலாம் டெபிசிட் பட்ஜெட், ஒரு சாமானியன் எப்படி டெபிசிட் பட்ஜெட்டை சமாளிக்க முடியும்? சுருக்கமா சார், சுருக்கமா கேளுங்க. சுருக்கமா அப்போ அவன் சமாளிக்கிறதுக்கு ஒரே வந்து தங்கத்தை அடகு வைக்கிறது. மற்றபடி இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ரொம்ப மாறுதல்களை எதிர்பார்க்கவில்லை. நன்றி. தொழில்களை ஊக்குவிக்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு, அதுல ஒண்ணும் இல்ல. நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய சாத்தியங்களை. நன்றி. கணேஷ், சுருக்கமா. நேற்று பாரத பிரதமர் சொன்னதை தான் நான் சொல்றேன். அதாவது இந்த வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் தான். ஸோ நாங்கள் திரும்பி வரும், வந்த பிறகு நாங்கள் ஆக்சுவல் பட்ஜெட் நாங்கள் ஃபைல் பண்ணுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் பண்ண போகிறது வந்து வெறுமன இதுதான் இன்ட்ரீம் பட்ஜெட். எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ அதை பற்றி இல்லை. பாரத பிரதமர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் திருப்பி வர போகிறோம், நாங்கள் திருப்பி வந்து பண்ணுறோம், இப்போதைக்கு இந்த பட்ஜெட் நீங்கள் ஒத்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதே நான் என்ன அறிவிப்பு வரப்போகுது நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட இருந்து பார்க்கலாம். சுருக்கமா. கண்டிப்பா நான் என்ன எதிர்பார்க்கணும், ஸோ இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வரும் இந்த பட்ஜெட்ல. இன்டரிம் பட்ஜெட் இருந்தா கூட நிறைய இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக ஃபைனல் பட்ஜெட் வார்த்தையும் அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இட் வில் பி அ வெரி குட் பட்ஜெட். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எக்ஸலண்ட் பட்ஜெட் டுடே. நன்றி. மத்திய பட்ஜெட் 2024 எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துரையாளர்கள், தொழில் முனைவோர்கள்லாம் தங்கள் சார்ந்த எதிர்பார்ப்புகளையும் தேவையும் நம்முடைய எதிர்ப்பு நிகழ்ச்சியில முன்வைத்திருக்கிறார்கள். கலந்து கொண்ட ஐவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஞாயிறு தோறும் இரவு 8:30 மணிக்கு குட்டீஸ் கேன்வாஸ். அறிவியல் பேசும் களமிது, கலைகள் கூடும் இடமிது,
இதன் மறு ஒளிபரப்பு சனிக்கிழமை தோறும் மாலை 5:30 மணிக்கு. தினம் ஒரு கதை. ஒவ்வொரு நாளையும் ஒரு கதையோடு தொடங்குகிறோம். கதைகள் மூலமாக நன்னெறி உபதேசித்து வரக்கூடிய மரபு வேத காலத்திலிருந்து இந்திய தேசத்திலே இருந்து வந்த பண்பாடுத்தான். யாரை சந்தித்தாலும் யாரிடம் பேசினாலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் சொல்லத் தொடங்கினால் அதிலேயே கதைகளாக அவை விரிவதை பார்க்கிறோம். அப்படி நமக்கு கிடைத்த கதைகளை தொகுத்து நாளொன்றிற்கு ஒரு கதையாக பார்த்து வருகிறோம். தினமும் காலை 7 மணிக்கு தினம் ஒரு आपको बुलेटिन भाग 2 के माध्यम से पहले ही सूचित किया गया है कि माननीय उपलब्ध कराई जाएगी। अतः बजट प्रस्तुत हो जाने के पश्चात माननीय सदस्य बजट भाषण की प्रति प्रकाशन काउंटर से प्राप्त कर सकते हैं। आपको ये भी सूचित किया जाता है कि माननीय मंत्री द्वारा बजट प्रस्तुत किए जाने के पश्चात उसे मेंबर पोर्टल पर भी उपलब्ध करा दिया जाएगा। माननीय वित्त मंत्री जी, Honorable Speaker, I present the interim budget for 24-25. The Indian economy has witnessed profound positive transformation in the last 10 years. The people of India are looking ahead to the future with hope and optimism. With the blessings of the people, when our government, under the visionary and dynamic leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi, assumed office in 2014, the country was facing enormous challenges. With Sabka Saath, Sabka Vikas as its mantra, the government overcame those challenges in right earnest. Structural reforms were undertaken. Pro-people programs were formulated and implemented promptly. Conditions were created for more opportunities for employment and entrepreneurship. The economy got a new vigor. The fruits of development started reaching the people at scale. The country got a new sense of purpose and hope. Naturally, the people blessed the government with a bigger mandate. In the second term, our government, under the leadership of Honorable Prime Minister, doubled down on its responsibilities to build a prosperous country with comprehensive development of all people and all regions. Our government strengthened its mantra to Sabka Saath, Sabka Vikas and Sabka Vishwas. Our development philosophy covered all elements of inclusivity, namely social inclusivity through coverage of all strata of the society, and geographical inclusivity through development of all regions of the country. With the whole of nation approach of Sabka Prayas, the country overcame the challenges of once-in-a-century pandemic, took long strides towards Atmanirbhar Bharat, committed to Panch Pran, and laid solid foundations for the Amrit Kal. As a result, our young country has high aspirations, pride in its present, and hope and confidence for a bright future. We expect that our government, based on its stupendous work, will be blessed again by the people with a resounding mandate. Inclusive development and growth
Our humane and inclusive approach to development is a marked and deliberate departure from the earlier approach of provisioning up to village level. Development programs were thus provisioned. In the last 10 years, however, have targeted each and every household and individual through housing for all, Har Ghar Jal, electricity for all, cooking gas for all, bank accounts and financial services for all in record time. The worries about food have been eliminated through free ration for 80 crore people. Minimum support prices for the produce of Annadata are periodically increased appropriately. These and the provision of basic necessities have enhanced real income in the rural areas. Their economic needs could be addressed, thus spurring growth and generating jobs. Social justice. Our government is working with an approach to development that is all-round, pervasive, and all-inclusive. Sarvangin, Sarvasparshi, or Sarvasamaveshi. It covers all castes and people at all levels. We are working to make India a Vikasit Bharat by 2047. For achieving that goal, we need to improve people's capability and empower them. Previously, social justice was mostly a political slogan. For our government, social justice is an effective and necessary governance model. The saturation approach of covering all eligible people is the true and comprehensive achievement of social justice. This is secularism in action, reduces corruption, and prevents nepotism, prevents by Bhatijawad. There is transparency and assurance that benefits are delivered to all eligible people. The resources are distributed fairly. All, regardless of their social standing, get access to opportunities. We are addressing systemic inequalities that had plagued our society. We focus on outcomes and not on outlays, so that the social economic transformation is achieved. As our Prime Minister firmly believes, we need to focus on 4 major castes. They are Garib, Mahilaye, Yuva, and Annadata. Their needs, their aspirations, and their welfare are our highest priority. The country progresses when they progress. All 4 require and receive government support in their quest to better their lives. Their empowerment and well-being will drive the country forward. Garib Kalyan, Desh Ka Kalyan. We believe in empowering the poor. The earlier approach of tackling poverty through entitlements had resulted in very modest outcomes. When the poor became empowered partners in the development process, government's power to assist them also increases manifold. With the pursuit of Sabka Saath, in these 10 years, the government has assisted 25 crore people to get freedom from multi-dimensional poverty. Our government's efforts are now getting synergized with energy and passion of such empowered people. This is truly elevating them from poverty. Direct benefit transfer of 34 lakh crore rupees from the government using PM Jan Dhan accounts has led to savings of 2.7 lakh crores of rupees for the government. This savings
has been realized through avoidance of leakages prevalent earlier. The savings have helped in providing more funds for Garib Kalyan. PM Swanidhi has provided credit assistance to 78 lakh street vendors. From that total of 78 lakh street vendors, 2.3 lakh have received credit for the third time. PM Janman Yojana reaches out to the particularly vulnerable tribal groups who have remained outside the realm of development so far. PM Vishwakarma Yojana provides end-to-end support to artisans and craftspeople engaged in 18 trades. The schemes for empowerment of Divyangs and transgender persons reflect firm resolve of our government to leave no one behind. Welfare of Annadata. Farmers are our Annadata. Every year under PM Kisan Samman Yojana, direct financial assistance is provided to 11.8 crore farmers, including marginal and small farmers. Crop insurance is given to 4 crore farmers under PM Fasal Bima Yojana. These, besides several other programs, are assisting Annadata in producing food for the country and for the world. Electronic National Agricultural Market has integrated 1,361 mandis and is providing services to 1.8 crore farmers with trading volume of 3 lakh crores of rupees. The sector is poised for inclusive, balanced, higher growth and productivity. These are facilitated from farmer-centric policies, income support, coverage of risks through price and insurance support, promotion of technologies and innovations through startups. Empowering the Amrit PD, the Yuva. Our prosperity depends on adequately equipping and empowering the youth. The National Education Policy 2020 is ushering the transformational reforms. PM Schools for Rising India, PM Shri, are delivering quality teaching and nurturing holistic and well-rounded individuals. The Skill India mission has trained 1.4 crore youth, upskilled and reskilled 54 lakh youth, and established 3,000 new ITIs. A large number of institutions of higher learning, namely 7 IITs, 16 triple ITs, 7 IIMs, 15 AIMS, and 390 universities have been set up. PM Mudra Yojana has sanctioned 43 crore loans aggregating to 22.5 lakh crores of rupees for entrepreneurial aspirations of our youth. Besides that, Fund of Funds, Startup India, and Startup Credit Guarantee schemes are assisting our youth. They are also becoming Rozgar Data. The country is proud of our youth scaling new heights in sports. The highest ever medal tally in Asian Games and Asian Para Games in 2023 reflects a high confidence level. Chess prodigy and our #1 ranked player Pragnananda put up a stiff fight against the reigning world champion Magnus Carlsen in 2023. Today, India has over 80 chess grandmasters compared to little over 20 in 2010. Momentum for Nari Shakti. The empowerment of women through entrepreneurship, ease of living, and dignity for them has gained momentum in these 10 years.
30 crore Mudra Yojana loans have been given to women entrepreneurs. Female enrollment in higher education has gone up by 28% in 10 years. In STEM courses, girls and women constitute 43% of enrollment, one of the highest in the world. All these measures are getting reflected in the increasing participation of women in workforce. Making triple talaq illegal, reservation of 1/3 seats for women in the Lok Sabha and state assemblies, and giving over 70% houses under PM Awas Yojana in rural areas to women, and giving over 70% houses under PM Awas Yojana in rural areas to women as sole or joint owners have enhanced their dignity. Exemplary track record of governance, development, and performance. Besides delivering on high growth in terms of gross domestic product, the government is equally focused on a more comprehensive GDP, that is, governance, development, and performance. Our government has provided transparent, accountable, people-centric, and prompt, trust-based administration with citizen-first and minimum government, maximum governance approach. The impact of all-round development is discernible in all sectors. There is macroeconomic stability, including in the external sector. Investments are robust. The economy is doing well. People are living better and earning better, with even greater aspirations for future. Average real income of the people has increased by 50%. Inflation is moderate. People are getting empowered, equipped, and enabled to pursue their aspirations. There is effective and timely delivery of programs and of large projects. Economic management. The multi-pronged economic management over the past 10 years has complemented people-centric, inclusive development. Following are some of the major elements. 1. All forms of infrastructure, physical, digital, or social, are being built in record time. Number 2, all parts of the country are becoming active participants in economic growth. Number 3, digital public infrastructure, a new factor of production in the 21st century, is instrumental in formalization of the economy. Number 4, goods and services tax has enabled one nation, one market, one tax. Tax reforms have led to deepening and widening of tax base. Number 5, strengthening of the financial sector has helped in making savings, credit, and investments more efficient. Number 6, GIFT, IFSC, and the Unified Regulatory Authority, IFSCA, are creating a robust gateway for global capital and financial services for the economy. Number 7, proactive inflation management has helped keep inflation within the policy band. Now the global context, Honorable Speaker, sir. Geopolitically, global affairs are becoming more complex and challenging with wars and conflicts. Globalization is being redefined with reshoring and friendshoring, disruption and fragmentation of supply chains, and competition for critical minerals and technologies. A new world order is emerging after the COVID pandemic. India assumed the G20 presidency during very difficult times for the world. The global economy
was going through high inflation, high interest rates, low growth, very high public debt, low trade growth, and climate changes. The pandemic has led to a crisis of food, fertilizer, fuel, and finances for the world, while India successfully navigated its way. The country showed the way forward and built consensus on solutions for those global problems. The recently announced India-Middle East-Europe economic corridor is a strategic and economic game changer for India and others. In the words of Honorable Prime Minister, the corridor, and I quote, will become the basis of world trade for hundreds of years to come, and history will remember that this corridor was initiated on Indian soil, unquote. Vision for Vikasit Bharat. Our vision for Vikasit Bharat is that of prosperous Bharat in harmony with nature, with modern infrastructure, and providing opportunities for all citizens and all regions to reach their potential. With confidence arising from strong and exemplary track record of performance and progress, earning Sabka Vishwas, the next 5 years will be years of unprecedented development and golden moments to realize the dream of developed India by 2047. The trinity of demography, democracy, and diversity backed by Sabka Prayas has the potential to fulfill aspirations of every Indian. As Honorable Prime Minister in his Independence Day address to the nation mentioned, I quote, there is no dearth of opportunities, as many opportunities as we want. The country is capable of creating more opportunities. Sky is the limit, unquote. Strategy for Amrit Kal. Our government will adopt economic policies that foster and sustain growth, facilitate inclusive and sustainable development, improve productivity, create opportunities for all, help them enhance their capabilities, and contribute to generation of resources to power investments and fulfill aspirations. Guided by the principle, reform, perform, and transform, the government will take up next generation reforms and build consensus with the states and stakeholders for effective implementation. It is an important policy priority for our government to ensure timely and adequate finances, relevant technologies, and appropriate training for the micro, small, and medium enterprises, MSMEs, to grow and also compete globally. Orienting the regulatory environment to facilitate their growth will be an important element of this policy mix. Aligning with the Panchamrit goals, our government will facilitate sustaining high and more resource-efficient economic growth. This will work towards energy security in terms of availability, accessibility, and affordability. For meeting the investment needs, our government will prepare the financial sector in terms of size, capacity, skills, and regulatory framework. Aspirational Districts Program. Our government stands ready to assist the states in faster development of aspirational districts and blocks, including generation of ample economic opportunities. Development of the East. Our government will pay utmost attention to make the eastern region and its people a powerful driver of India's growth. PM Awas Yojana Grameen. Despite the challenges due to COVID,
Implementation of PM Awas Yojana Gramin continued, and we are close to achieving the target of 3 crore houses. 2 crore more houses will be taken up in the next 5 years to meet the requirement arising from increase in the number of families. Rooftop solarization and Muft Bijli. Through rooftop solarization, 1 crore households will be enabled to obtain up to 300 units free electricity every month. This scheme follows the resolve of Honorable Prime Minister on the historic day of consecration of Sri Ram Mandir in Ayodhya. Following benefits are expected. Savings up to 15 to 18,000 rupees annually for households from free solar electricity and selling the surplus to the distribution companies. Charging of electric vehicles. Entrepreneurship opportunities for a large number of vendors for supply and installation. Employment opportunities for the youth with technical skills in manufacturing, installation, and maintenance. Housing for middle class. Our government will launch a scheme to help deserving sections of the middle class, and I quote from Honorable Prime Minister's words, living in rented houses or slums or chawls and unauthorized colonies, unquote, to buy or build their own houses. Medical colleges. Several youth are ambitious to get qualified as doctors. They aim to serve our people through improved healthcare services. Our government plans to set up more medical colleges by utilizing the existing hospital infrastructure under various departments. A committee for this purpose will be set up to examine the issues and make relevant recommendations. Cervical cancer vaccination. Our government will encourage vaccination for girls in the age group of 9 to 14 years for prevention of cervical cancer. Maternal and child health care. Various schemes for maternal and child care will be brought under one comprehensive program for synergy in implementation. Upgradation of Anganwadi centers under Saksham Anganwadi and Poshan 2.0 will be expedited for improved nutrition delivery, early childhood care and development. The newly designed U-Win platform for managing immunization and intensified efforts of Mission Indradhanush will be rolled out expeditiously throughout the country. Ayushman Bharat. Healthcare cover under Ayushman Bharat scheme will be extended to all ASHA workers, to all Anganwadi workers and helpers. Agriculture and food processing. The efforts of value addition in agriculture sector and boosting farmers' incomes will be stepped up. Pradhan Mantri Kisan Sampada Yojana has benefited 38 lakh farmers and generated 10 lakh employment. Pradhan Mantri Formalization of Micro Food Processing Enterprises Yojana has assisted 2.4 lakh SHGs and 60,000 individuals with credit linkages. Other schemes are complementing the efforts for reducing post-harvest losses and improving productivity and incomes. For ensuring faster growth of the sector, our government will further promote private and public investment in post-harvest activities, including aggregation, modern storage, efficient supply chains,
primary and secondary processing and marketing and branding. Nano DAP. After the successful adoption of nano urea, application of nano DAP on various crops will be expanded in all agroclimatic zones. Atmanirbhar Oil Seeds Abhiyan. Building on the initiative announced in 2022, a strategy will be formulated to achieve Atmanirbharta for oil seeds such as mustard, groundnut, sesame, soya bean, and sunflower. This will cover research for high-yielding varieties, widespread adoption of modern farming techniques, market linkages, procurement, value addition, and crop insurance. Dairy development. A comprehensive program for supporting dairy farmers will be formulated. Efforts are already on to control foot and mouth disease. India is the world's largest milk producer with but with low productivity of milch animals. The program will be built on the success of existing schemes such as Rashtriya Gokul Mission, National Livestock Mission, and infrastructure development funds for dairy processing and animal husbandry. Matsya Sampada. It was our government which set up a separate department for fisheries, realizing the importance of assisting fishermen. This has resulted in doubling of both inland and aquaculture production. Seafood exports since 2013-14 has also doubled. Implementation of Pradhan Mantri Matsya Sampada Yojana will be stepped up to 1. Enhance aquaculture productivity from existing 3 to 5 tons per hectare. 2. Double exports to 1 lakh crore rupees, and 3. Generate 55 lakh employment opportunities in the near future. 5 integrated aqua parks will also be set up. Lakpati Didi. $83 lakh SHGs. 83 lakh SHGs with 9 crore women are transforming rural socio-economic landscape with empowerment and self-reliance. Honorable Speaker said, their success has assisted nearly 1 crore women to become Lakpati Didi already. They are an inspiration to others. Their achievements will be recognized through honoring them. Buoyed by the success, it has been decided to enhance the target for Lakpati Didi from 2 crores to 3 crores. Technological changes, new age technologies, and data are changing the lives of people and businesses. They are also enabling new economic opportunities and facilitating provision of high-quality services at affordable prices for all, including those at the bottom of the pyramid. Opportunities for India at the global level are expanding. India is showing solutions through innovation and entrepreneurship of its people. Research and innovation for catalyzing growth, employment, and development. Prime Minister Lal Bahadur Shastri gave the slogan of Jai Jawan, Jai Kisan. Prime Minister Atal Bihari Vajpayee ji, made that Jai Jawan, Jai Kisan, Jai Vigyan. Prime Minister Modi has furthered that to Jai Jawan, Jai Kisan, Jai Vigyan, and Jai Anusandhan, as innovation is the foundation
of development. For our tech-savvy youth, this will be a golden era. A corpus of 1 lakh crore rupees will be established with 50-year interest-free loan provided. The corpus will provide long-term financing or refinancing with long tenors and low or nil. I repeat that sentence. The corpus will provide long-term financing or refinancing with long tenors and low or nil interest rates. This will encourage the private sector to scale up research and innovation significantly in sunrise domains. We need to have programs that combine the powers of our youth and technology. A new scheme will be launched for strengthening deep tech technologies for defense purposes and expediting Atmanirbharta. Infrastructure development. Building on the massive tripling of the capital expenditure outlay in the past 4 years, resulting in huge multiplier impact on economic growth and employment creation, the outlay for the next year is being increased by 11.1% to 11,111 crore rupees. This would be 3.4% of our GDP. Railways. 3 major economic railway corridor programs will be implemented. These are energy, mineral and cement corridor. Number 2, port connectivity corridors. And number 3, high traffic density corridors. The projects have been identified under the PM Gati Shakti for enabling multimodal connectivity. They will improve logistics efficiency and reduce cost. The resultant decongestion of the high traffic corridors will also help in improving operations of passenger trains, resulting in safety and higher travel speed for passengers. Together with dedicated freight corridors, these 3 economic corridor programs will accelerate our GDP growth and reduce logistic costs. $40,000 normal rail bogies will be converted to Vande Bharat standards to enhance safety, convenience and comfort of passengers. Aviation sector. The aviation sector has been galvanized in the past 10 years. Number of airports have doubled to 149. Rollout of air connectivity to Tier 2 and Tier 3 cities under UDAN scheme has been widespread. 517 new routes are carrying 1.3 crore passengers. Indian carriers have proactively placed orders for over 1,000 new aircrafts. Expansion of existing airports and development of new airports will continue expeditiously. Metro and Namo Bharat. We have a fast expanding middle class and rapid urbanization is taking place. Metro rail and Namo Bharat can be the catalyst for the required urban transformation. Expansion of these systems will be supported in large cities, focusing on transit-oriented development. Green energy. Towards meeting our commitment for net zero by 2070, the following measures will be taken. Viability gap funding will be provided for harnessing offshore wind energy potential for initial capacity of 1 gigawatt. Coal gasification and liquefaction
capacity of 100 metric tons will be set up by 2030. This will also help in reducing imports of natural gas, methanol, and ammonia. Phased mandatory blending of compressed biogas in compressed natural gas for transport and piped natural gas for domestic purposes will be mandated. Financial assistance will be provided for procurement of biomass aggregation machinery to support collection. Electric vehicle ecosystem. Our government will expand this and strengthen the e-vehicle ecosystem by supporting manufacturing and charging infrastructure. Greater adoption of e-buses for public transport networks will be encouraged through payment security mechanism. Biomanufacturing and biofoundry. For promoting green growth, a new scheme of biomanufacturing and biofoundry will be launched. This will provide environment-friendly alternatives such as biodegradable polymers, bioplastics, biopharmaceuticals, and bioagri inputs. This scheme will also help in transforming today's consumptive manufacturing paradigm to the one based on regenerative principles. Blue Economy 2.0. For promoting climate resilient activities for Blue Economy 2.0, a scheme for restoration and adaptation measures and coastal aquaculture and mariculture with integrated and multi-sectoral approach will be launched. Comprehensive development of tourist centers. The success of organizing G20 meetings in 60 places presented diversity of India to global audience. Our economic strength has made the country an attractive destination for business and conference tourism. Our middle class also now aspires to travel and explore. Tourism, including spiritual tourism, has tremendous opportunities for local entrepreneurship. States will be encouraged to take up comprehensive development of iconic tourist centers, branding and marketing them at global scale. A framework for rating of the centers based on quality of facilities and services will be established. Long-term interest-free loans will be provided to states for financing such development on matching basis. To address the emerging fervor for domestic tourism, Honorable Speaker, sir, projects for port connectivity, tourism infrastructure, and amenities will be taken up on our islands, including Lakshadweep. This will help in generating employment also. Promoting investments. The FDI inflow during 2014 to 23 was $596 billion, marking a golden era. That is twice the inflow during 2005 to 14. For encouraging sustained foreign investment, we are negotiating bilateral investment treaties with our foreign partners in the spirit of First Develop India. FDI is First Develop India. Reforms in the states for Vikasit Bharat. Many growth and development enabling reforms are needed in the states for realizing the vision of Vikasit Bharat. A provision of 75,000 crore rupees as 50-year interest-free loan is proposed this year to support those milestone-linked reforms by the state governments. Societal changes. The government will form a high-powered committee for an extensive consideration of the challenges arising
from fast population growth and demographic changes. The committee will be mandated to make recommendations for addressing these challenges comprehensively in relation to the goal of Vikasit Bharat. Amrit Kal as Kartavya Kal. Our government stands committed to strengthening and expanding the economy with high growth and to create conditions for people to realize their aspirations. Honorable Prime Minister, in his Independence Day address to the nation in the 75th year of our Republic, said, and I quote, "We commit ourselves to national development with new inspirations, new consciousness, new resolutions as the country opens up immense possibilities and opportunities. It is our Kartavya Kal." Unquote. Every challenge of the pre-2014 era was overcome through our economic management and our governance. These have placed the country on a resolute path of sustained high growth. This has been possible through right policies, true intentions, and appropriate decisions. In the full budget in July, Honorable Speaker, our government will present a detailed roadmap for our pursuit of Vikasit Bharat. Revised estimates of 2023-24. The revised estimate of the total receipts other than borrowings is 27.56 lakh crores of rupees, of which the tax receipts are 23.24 lakh crore rupees. The revised estimate of total expenditure is 44.90 lakh crore rupees. The revenue receipts at 30.03 lakh crore rupees are expected to be higher than the budget estimate, reflecting strong growth momentum and formalization in the economy. The revised estimate of the fiscal deficit is 5.8% of GDP, improving on the budget estimate, notwithstanding moderation in the nominal growth estimates. Budget estimates for 2024-25. Coming to the year 2024-25, the total receipts other than borrowings and total expenditure are estimated at 30.80 and 47.66 lakh crore rupees respectively. The tax receipts are estimated at 26.02 lakh crore rupees. The scheme of 50-year interest-free loan for capital expenditure to states will be continued this year with an outlay of 1.3 lakh crore rupees. We continue on the path of fiscal consolidation, as announced in my budget speech of 2021-22, to reduce fiscal deficit below 4.5% by 25-26. The fiscal deficit in 2024-25 is estimated to be 5.1% of GDP, adhering to that path. So the gross and net market borrowings through dated securities during 24-25 are estimated at 14.13 lakh crore rupees and 11.75 lakh crore respectively. Both will be less than that in 23-24. Now that the private investments are happening at scale, the lower borrowings by the central government will facilitate larger availability of credit for the private sector. Vote on account. I'll be seeking vote on account approval of the Parliament through the appropriation bill for a part of the financial year 2024-25. I will now move to Part B. Honorable Speaker, sir, over the last 10 years, the direct tax collections have more than trebled and the return filers swelled 2.4 times.
I would like to assure the taxpayers that their contributions have been used wisely for the development of the country and welfare of its people. I appreciate the taxpayers for their continued support. The government has reduced and rationalized tax rates. Under the new tax scheme, there is now no tax liability for taxpayers with income up to 7 lakh rupees, up from 2.2 lakh rupees in the financial year 2013-14. The threshold for presumptive taxation for retail businesses was increased from 2 crores to 3 crores. Similarly, the threshold for professionals eligible for presumptive taxation was increased from 50 lakh rupees to 75 lakh rupees. Also, corporate tax rate was decreased from 30% to 22% for existing domestic companies and to 15% for certain new manufacturing companies. Honorable Speaker, sir, in the last 5 years, our focus has been to improve taxpayer services. The age-old jurisdiction-based assessment system was transformed with the introduction of faceless assessment and appeal, thereby imparting greater efficiency, transparency, and accountability. Introduction of updated income tax returns, a new Form 26AS, and pre-filling of tax returns have made filing of tax returns simpler and easier. Average processing time of returns has been reduced from 93 days in the year 2013-14 to a mere 10 days this year, thereby making refunds faster. Indirect taxation. By unifying the highly fragmented indirect tax regime in India, the GST has reduced the compliance burden on trade and industry. The industry has acknowledged the benefits of GST. According to a recent survey conducted by a leading consulting firm, 94% of industry leaders view the transition to GST as largely positive. According to 80% of the respondents, it has led to supply chain optimization, as elimination of tax arbitrage and octroi has resulted in disbanding of checkposts at the state and city boundaries. At the same time, tax base of GST more than doubled, and the average monthly gross GST collection has almost doubled to 1.66 lakh crores this year. States too have benefited. States' SGST revenue, including compensation released to states in the post-GST period of 2017-18 to 2022-23, has achieved a buoyancy of 1.22. In contrast, the tax buoyancy of state revenues from subsumed taxes in the pre-GST 4-year period of 2012-13 to 2015-16 was a mere 0.72. The biggest beneficiaries are consumers, as reduction in logistic cost and taxes have brought down prices of most goods and services. We have taken a number of steps in customs to facilitate international trade. As a result, the import release time declined by 47% to 71 hours at inland container depots, by 28% to 44 hours at air cargo complexes, and by 27% to 85 hours at seaports over the last 4 years since 2019, when the national time release studies were first acted. Tax proposals. As for tax proposals, in keeping with the convention, I do not propose to make any changes relating to taxation,
and propose to retain the same tax rates for direct and indirect taxes, including import duties. However, certain tax benefits to startups and investments made by sovereign wealth or pension funds, as also tax exemption on certain income of some IFSC units, are expiring on 31/3/2024. To provide continuity in taxation, I propose to extend the date to 31/3/2025. Moreover, in line with our government's vision to improve ease of living and ease of doing business, I wish to make an announcement to improve taxpayers' services. There are a large number of petty, non-verified, non-reconciled or disputed direct tax demands, many of them dating as far back as 1962, which continue to remain on the books, causing anxiety to honest taxpayers and hindering refunds of subsequent years. Honorable Speaker, sir, I propose to withdraw such outstanding direct tax demands up to 25,000 rupees pertaining to the period up to financial year 2009-10 and up to 10,000 rupees for financial years 2010-11 to 2014-15. This is expected to benefit about 1 crore taxpayers. 1 crore taxpayers would benefit out of this. Economy then and now. In 2014, when our government assumed the reins, the responsibility to mend the economy step by step and to put the governance systems in order was enormous. The need of the hour was to give hope to the people, to attract investments, and to build support for the much needed reforms. The government did that successfully, following a strong belief of nation first. The crisis of those years has been overcome, and the economy has been put firmly on a high, sustainable growth path with all-round development. It is now appropriate to look at where we were then. I repeat, it is now appropriate to look at where we were then till 2014 and where we are now, only for the purpose of drawing lessons from the mismanagement of those years. The government will lay a white paper on table of the House. The exemplary track record of governance, development and performance, effective delivery and Jan Kalyan has given the government trust, confidence and blessings of the people to realize whatever it takes, the goal of Vikasit Bharat, with good intentions, true dedication and hard work in the coming years and decades. With this, Honorable Speaker, I commend the interim budget to this august House. Jai Hind. Item number 2, Srimati Nirmala Sitharaman ji. Sir, with your permission, I rise to lay on the table the following statements under Section 3(1) of the Fiscal Responsibility and Budget Management Act 2003, medium-term fiscal policy cum fiscal policy strategy statement and macroeconomic framework statement. Item number 3, Srimati Nirmala Sitharaman ji. Sir, with your permission, I rise to move for leave to introduce the Finance Bill 2024. प्रश्न ये है कि विधेयक को पुनर्स्थापित करने की अनुमति प्रदान की जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ कहें, जो
जो सदस्य विरोध में ना कहें, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष हुआ। हाँ वालों के पक्ष हुआ। माननीय मंत्री जी विधेयक को पुरस्तापित करें। So I introduce the bill. सभा की कार्रवाई शुक्रवार दिनांक 2 फरवरी 2024 को प्राप्त 11 बजे तक के लिए स्थगित की जाती है। So they heard the interim budget has been presented by the finance minister, and it's ஞாயிறு தோறும் இரவு 8:30 மணிக்கு குட்டீஸ் கேன்வாஸ். அறிவியல் பேசும் களமிது, கலைகள் கூடும் இடமிது, கற்க கசடர நடக்கும் நேரம், அறியாமை விலகும் தூரம், சாதனை மனிதர்கள் கதைகள் கேட்கலாம், இதுவரை காணா இடங்கள் பார்க்கலாம், சாதனை மனிதர்கள் கதைகள் கேட்கலாம், இதுவரை காணா இடங்கள் பார்க்கலாம். இதன் மறு ஒளிபரப்பு சனிக்கிழமை தோறும் மாலை 5:30 மணிக்கு. சுற்றம் எல்லாம் புகழ் பாடும் சக்தி நிலையே என்றும் நிறையாகும், வேத பொருளே அவள் அன்பாகும், தீதும் நன்றும் வாழ்வின் செயலாகும். சக்தி ஐபிஎஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. தினம் ஒரு கதை. ஒவ்வொரு நாளையும் ஒரு கதையோடு தொடங்குகிறோம். கதைகள் மூலமாக நன்னெறி உபதேசித்து வரக்கூடிய மரபு வேத காலத்திலிருந்து இந்திய தேசத்திலே இருந்து வந்த பண்பாடுத்தான். யாரை சந்தித்தாலும் யாரிடம் பேசினாலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் சொல்லத் தொடங்கினால் அதிலேயே கதைகளாக அவை விரிவதை பார்க்கிறோம். அப்படி நமக்கு கிடைத்த கதைகளை தொகுத்து நாளொன்றிற்கு ஒரு கதையாக பார்த்து வருகிறோம். தினமும் காலை 7 மணிக்கு தினம் ஒரு கதை. தினமும் காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.